தேங்க்யூ. கர்த்தர் நல்லவர். ஆமேன். சந்தோஷமாக ஒரு ஆமேன் சொல்லுவோமா? தேவன் நம்மை இந்த மட்டும் நடத்தினார், தாங்கினார், தேற்றினார், ஏந்தி சுமந்து தப்ப வைத்து ஜீவனை தந்து இந்த நாளை காணுகிற பெரும் கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். God is so good. சங்கீதக்காரன் தாவீது சொன்னான், Oh, let us magnify in the name of the Lord. Oh, magnify the Lord with me and let us exalt his name together. என்னோடு சேர்ந்து அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்தி பாடுவோம். Let us magnify, அதை மேக்சிமைஸ் பண்ணுவோம் என்று தான் தாவீது கருதுகிறார் என்று நான் நினைக்கிறேன். He wants us to join together and exalt the name of Jesus. இன்னொரு இடத்துல பைபிள் சொல்லுது, Sing unto the Lord a new song and sing to the Lord all the earth. Sing unto the Lord a new song. Sing to the Lord all the earth. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை ஏகமாய். ஸோ அன்றைக்கு இருந்த துதி ஆராதனை வீரர்கள் விருப்பத்தில் ஒன்று, எல்லோரும் ஏகோபித்து குறிப்பாக தேவாலயத்தில் வரும்போது இந்த மிட்ஸ்ட் ஆஃப் த காங்கிரிகேஷன் சபையில் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தணும் என்ற ஒரு பெரிய ஏக்கமும் ஆராதனை நிறைவும் இருந்தது. இன்றைக்கும் நாம் அப்படியே செய்வோம். எல்லாரும் கண்களை மூடி தலை வணங்கி ஜெபத்தோடு துவங்குவோம். பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றிப்பா. உங்கள் பிரசன்னத்தால் நீர் எங்களை வழி நடத்துங்க. உங்கள் கிருபை எங்கள் கூட இருக்கட்டும். நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும் போது பாடும்போது உங்கள் வலக்கரம் எங்களை தாங்கட்டும். ஏசையா சொல்லும்போது சிறையிருப்பின் அகோரங்களில் சொன்னார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், உனக்கு சகாயம் செய்வேன், உன்னை நான் பலப்படுத்துவேன், என் வலக்கரத்தில் உன்னை தாங்குவேன்னு சொன்னார். உங்களை மறக்கவே இல்லை. He never forget you. He will never forget you. சொன்னதை செய்யும் அளவும் உங்களை விட்டு விலக மாட்டார். உங்கள் இன்பத்தில் உங்களோடு இருப்பதை விட உங்கள் துன்பத்தில் நெருக்கமாக இருப்பார். He will always be with you. உங்களை சஸ்டெயின் பண்ணுவார். எங்களை தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஓ மேக்னிஃபை த லார்ட். அந்த பாட்டு 2 முறை பாடின பின்பு பாண்டினான ஜெபிப்பாங்க. He pray for us. எல்லாருக்காகவும் ஜெபிப்பாங்க. அதற்கு பின்பு மேத்யூ ஐயா நம்மை பாடலோடு வழி நடத்துவாங்க. And then we will go into worship and word and just enjoy the presence of God today. Thank you, Lord. Let's go. Oh, magnify the Lord, for He is worthy to be praised. Oh, magnify the Lord, for He is worthy to be praised. Hosanna, blessed be the rock, blessed be the rock, blessed be the rock of my salvation. Hosanna, blessed be the rock, blessed be the rock, blessed be the rock of my salvation. Let's go, put our hands together. Oh, clap your hands, all ye people, and shout unto God with a voice of triumph. Oh, magnify the Lord, for He is worthy to be praised. Come on. Oh, magnify the Lord, for He is worthy to be praised. Hosanna, blessed be the rock, blessed be the rock, blessed be the rock of my salvation. Hosanna, blessed be the rock, blessed be the rock, blessed be the rock of my salvation. Let's go. Let us stand together. எழுந்து நின்று கரங்களை தட்டி let us magnify His name. சகல ஜனங்களே ஒன்று சேர்ந்து தேவனை நாம் உயர்த்தி பாட வேண்டாமா?
magnify the Lord, for He is worthy to be praised. Oh, magnify the Lord, for He is worthy to be praised. Come on, say Hosanna. Blessed be the rock, blessed be the rock, blessed be the rock of my salvation. Hosanna. Blessed be the rock, blessed be the rock, blessed be the rock of my salvation. Hallelujah. Let's continue in songs, please. Thank you. Praise the Lord. Hallelujah. இது கர்த்தர் தந்த நாளிலே மகிழ்ந்து கலிகூற கடவும். நாம் தேவனுடைய திருமுகத்தை பார்த்து நம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி அவரை நோக்கி நம்மளுடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் சமர்ப்பிக்கலாமா? அப்பா உமக்கு நன்றி ராஜா. எங்கள் தகப்பனை இந்நாள் வரைக்கும் நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தும் இந்த மகத்தான கிருபைகளுக்காகவும் இரக்கங்களுக்காகவும் நன்றி செலுத்தும் ராஜா. ஆண்டவர், இந்த நாளை நீர் எங்களை காணச்சது மாத்திரமல்ல, உன் ஆலயத்தின் மத்தியில் வந்து உம்மை துதிக்கவும் ஆராதனை செய்யவும் நாமத்தை உயர்த்தவும் உமக்கு நன்றி பலிகளையும் சர்வபங்க தகன பலிகளையும் செலுத்தத்தக்கதை கிருபை பாராட்டி எங்களை வழிநடத்துகிறீர். அந்த கிருபைக்காக உங்கள் சமூகத்தில் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. காலைதோறும் கிருபை எங்களோடு புதிதாக இருந்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி. காலையில் உமது கிருபையும் இரவிலும் சத்தியத்தையும் அறிவிக்கத்தக்கதை கிருபை பாராட்டினவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்தும் ராஜா. உங்கள் தயவு அன்றே எங்களோடு இருப்பதற்காக நன்றி. உங்கள் காரணம் எங்களை பெருநாய் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி ராஜா. நீருக்கு அன்று யோசேப்போடு இருக்கும்போது யோசேப்பு உம்மிட நிமித்தம் காரிய சுத்தி உள்ளவனாய் இருந்தான் என்று நாங்கள் வாசிக்க கண்டிருக்கோமே, அதே வார்த்தை நிறைவேன்படி ஆண்டவரே நீர் எங்களோடும் எங்கள் பிள்ளைகளோடும் எங்கள் ஆலயத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களோடும் மாத்திரமல்ல ஆண்டவரே இந்த நேரலை மூலமாக உங்களுடைய வார்த்தைகளை காட்டிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் சமூகம் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுக்குள் பிரவேசிக்கும் போது எங்கள் எலும்புகள் எல்லாம் ஆண்டவரே ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ண உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்கள் வார்த்தைகள் எங்களுக்குள்ள ஒரு அனல் மூட்டி எரிவதற்காக உமக்கு நன்றி ராஜா. உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனத்தை உண்டு பண்ணுவதற்காக உமக்கு நன்றி ராஜா. உங்கள் கிருபை எங்கள் தயவோடு இருந்து எங்களை வழிநடத்திக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தேவரின் நீர் பெரியவர், பெரிய காரியங்களை காணச்சேர்வர், சகலத்தையும் நன்மைக்கதான் நீர் எங்களோடு செய்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வாதத்தை வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி. இந்த பீடங்களிலிருந்து புறப்பட்டு ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகள் எங்களை வாழ வைத்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்தும் ராஜா. கர்த்தருடைய பெரிதான கிருபை தயவு இரங்கலுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்கள் ஆவிக்குரிய தகப்பனையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய சந்ததியும் ஒரு விஷயம் சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. நீர் அவரோடும் அவர் சந்ததியோடும் இருந்து அவரை இன்னும் அவரை ஆசீர்வதித்து அவருடைய வழியிலெல்லாம் நீர் பாதுகாத்து நீ வழிநடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய காரணம் அவரோடு இருந்து இன்னும் அவரை இன்னும் பெரியவனாக உதவி செய்வதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்தும் ராஜா. காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, கிருபையோடும் தயவோடு நடத்துங்க. ஆண்டவரே உங்கள் நாமம் ஒன்று மாற்றம் எங்களோடு எப்போதும் தங்கியிருந்து ஊற்றுண்ட பரிமளத்தலமாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே நடக்க போய் ஆராதனை மீண்டும் ஒரு கரத்தில் உங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, கிருபையோடும் தயவோடு நடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஜீவனை பார்க்கிலும் கர்த்தருடைய கிருபை நல்லது. நம்முடைய உதடுகள் கர்த்தரை துதிக்க வேண்டும். அவரே நம்முடைய கண்மலையும் நம்முடைய ரட்சிப்பும் நம்முடைய உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். சிலுவையில் நமக்காக ரத்தம் சிந்தினாரே, நம் பாவங்களை எல்லாம் மன்னித்தாரே, நம் மீது அன்பு கூர்ந்து அரவணைத்தாரே, சுகபலன் கொடுத்து இதுவரை உணவு உடையும் தந்து இதுவரை நம்மை வழிநடத்தி வந்தாரே, அந்த பரலோக தேவனை நன்றி உள்ள இதயத்தோடு பாதி துதிப்போமா? ஸ்தோத்திர பலி என் அப்பாவுக்கு, துதியும் கனமும் என் மகிமையும் நான் அப்பாவுக்கு ஒருவருக்கே செலுத்த வேண்டும். கைகளை தட்டி உற்சாகமாக அவரை பாடி துதிப்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. 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 சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா, எனக்கு பலன் தந்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அன்பு கூர்ந்தே நன்றி ஐயா, அன்பு கூர்ந்தே நன்றி ஐயா, அரவணைத்தீரே நன்றி ஐயா, என்னை அரவணைத்தீரே நன்றி ஐயா.
சொத்திர பலி சொத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சொத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அபிஷேகித்தே நன்றி ஐயா, அபிஷேகித்தே நன்றி ஐயா, அனலாக்கினே நன்றி ஐயா, என்னை அலனாகினே நன்றி ஐயா. சொத்திர பலி அப்பாவுக்கு, புதிய கணமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சொத்திர பலி அப்பாவுக்கு, துதிய கணமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ரத்தம் சிந்தினே நன்றி ஐயா, ரத்தம் சிந்தினே நன்றி ஐயா, ரட்சிப்பு தந்தே நன்றி ஐயா, எனக்கு ரட்சிப்பு தந்தே நன்றி ஐயா. சொத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சொத்திர பலி அப்பாவுக்கு, என் துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அல்லேலூயா. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தே நன்றி நன்றி ஐயா. பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே நன்றி நன்றி ஐயா. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும், நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தே நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே நன்றி நன்றி ஐயா. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன், பரமபிதா அதை பாக்கில் கொடுத்திடுவாரே. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன், பரமபிதா அதை பாக்கில் கொடுத்திடுவாரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தே நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே நன்றி நன்றி ஐயா. அன்றாடம் வேண்டிய ஆகாரம் தாருமே, தீமை என்னை அணுகாமல் காக்கும் தெய்வமே. அன்றாட வேண்டிய ஆகாரம் தாருமே, தீமை என்னை அணுகாமல் காக்கும் தெய்வமே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக செய்பவரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தே நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் வந்து கொண்டீரே நன்றி நன்றி ஐயா. நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா நன்றி ஐயா
ஏசையா நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஏசையா தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறே, தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறே. தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறே, தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறே. அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே உன் கரங்களில், அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே உன் கரங்களில். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஏசையா நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஏசையா உணவு உடை தினம் தந்து மகிழ்கிறே, உண்மையான நண்பர்களை தருகிறே. உணவு உடை தினம் தந்து மகிழ்கிறே, உண்மையான நண்பர்களை தருகிறே. நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே, நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவர். நன்றி என்று துதிக்கிறேன், நல்லவரே உன் நன்மைகளை. நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவன். நம் ஆவி ஆத்மா சரீர யாவையும் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புவிப்போமா? என் ஜீவ காலமெல்லாம் என் நேசரையே நம்புவேன், அவரே நான் ஆராதிப்பேன், அவர் சித்தம் செய்ய என்னை முழுவதும் ஒப்புவிக்கிறேன் என்று முழு இருதயத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். உன் வேதனை அவருக்கு தெரியும். வேதனையின் மத்தியிலும் நாம் அவரை துதிக்க வேண்டும். வியாதியின் மத்தியின் துதியின் சத்தத்தை நிறுத்தாதே. நெருக்கத்தில் அவரை நோக்கி கூப்பிடு. அவர் இரக்கமுள்ள தேவன். உன் கண்ணீரை கணக்கில் வைத்துள்ளார். இருக்கிற கொஞ்ச பலத்தோடு உண்மையாய் அவரை ஆராதிக்கும் போது தேவ அனுக்கிரகம் எல்லா துன்பங்களையும் தாண்டி உன்னை வந்து சேரும். ஹல்லேலூயா. என் தேவன் உன்னை நினைவு கூறுகிறார், ஒரு புதிய ஆரம்பத்தை தருகிறார், அதிசயத்தை காண செய்வார். தாவீது பாடும்போது சவுலுக்கு விடுதலை கொடுத்த தேவன் நம் மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறார். கைகளை தட்டி அவருக்கு நன்றியுள்ள இதயத்தோடு அவருக்கு நன்றி சொல்லுவோமா? துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், அவன் முறுமுறுத்தால் திரும்பி வருவான். நம்ம கைகளை தட்டி உற்சாகமாக துதியின் சத்தத்தை ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தால் திரும்பி வருவா. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தால் திரும்பி வருவா. துதித்து பாடி மதிலை இடிப்போ, மகிழ்ந்து பாடி எரிகோ தகர்ப்போ. துதித்து பாடி மதிலை இடிப்போ, மகிழ்ந்து பாடி மதிலை இடிப்போ. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தால் திரும்பி வருவா. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தால் திரும்பி வருவா. டேவிட் பாடினான் சவுலுக்கு விடுதலை, டேவிட் பாடினான் சவுலுக்கு விடுதலை. கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது, கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ தகர்ப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தால் திரும்பி வருவா. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தால் திரும்பி வருவா. துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்ல, துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்ல. விசுவாச வார்த்தையார் கோலியாத்தை முறியடித்தார், விசுவாச வார்த்தையார் கோலியாத்தை முறியடித்தார். துதித்து பாடி மதிலை இடிப்போ, மகிழ்ந்து பாடி எரிகோ தகர்ப்போ. துதித்து பாடி மதிலை இடிப்போ, மகிழ்ந்து பாடி எரிகோ தகர்ப்போ. துதி
எடுத்தால் சாத்தான் ஓடுவான், ஒரு முறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், ஒரு முறுத்தால் திரும்பி வருவான். ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினான், ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினான். ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம், ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், அறிந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ தகர்ப்போம். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போமா? நன்றி பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உம்மை ஆராதிக்கும்படியாக எங்கெங்கெல்லாம் வீடுகள் தோறும் கூடியிருக்கிறார்களோ ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கும் போது தேவ பிரசன்னம் ஆண்டவரே, டேவிட் பாடும்போது ஆண்டவரே சவுலுக்கு விடுதலை கொடுத்த அதே தேவன் இந்த மத்தியிலே ஆண்டவரே எப்படியெல்லாம் ஆண்டவர் எங்கெல்லாம் எந்த சோர்வோடு அமர்ந்திருக்கிறார்களோ ஆண்டவரே அவர்கள் மத்தியில் இறங்கி வந்து நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம்ப்பா. நீர் நல்லவர், நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிற தேவனப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், உம்மை போல் ஒரு தேவன் இல்லையே ஆண்டவரே. நீர் ஜீவனுள்ள தேவன், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரப்பா. உம்மை பணிந்து குனிந்து உம்மை ஆராதிக்க ஆண்டவரே எந்த இடத்தில் நாங்கள் சோர்ந்து போனோமோ ஆண்டவரே, நாங்கள் உம்மை விட்டு எந்த பிரிந்தியோமோ அந்த இடத்திலிருந்து நீர் எங்களை ஆண்டவர் குழியிலிருந்து தூக்கி கோபுரத்தின் மேல் அமர வைக்கிற தேவனப்பா. உம்மை நம்பி இருக்கிறோம்ப்பா. எங்களை கைவிடாமல் காத்து கொள்ளுங்க. சோர்விலிருந்து எங்களை ஆண்டவரை மீட்டு ஆண்டவரே திரும்பவும் வாழ வயதை போல் ஆண்டவரே பறந்து ஓட நடக்க ஆண்டவரே எங்களுக்கு பலன் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை வேலையிலே ஆண்டவரே நீங்க பொறுப்பெடுத்து நடத்துங்க. பேசுகிற தாசன் மீது உடைய தெய்வீக கரம் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கேட்கிற உள்ளங்கள் மகிழட்டும் அப்பா. உடைய வார்த்தை ஆண்டவரே எங்கெங்கெல்லாம் கேட்கப்படுகிறதோ அங்கு பலன் சுகம் உண்டாகட்டும், உடைந்த உள்ளங்கள் தேற்றப்படட்டும் என்று வேண்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஓகே, ப்ளீஸ் பி சீட்டட். நீங்கள் உட்காரலாம். ஒரு இரு பாடலை பாடின பின்பு let us go to the word. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்கள் கிருபையே. E minor. நிர்மூலமாகாததும் சுத்த கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. ஆஹா கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் சுத்த கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் சுத்த கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் நாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. நாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. கிருபையே,
தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, ஆஹா கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் சுத்த கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. அக்கினி நடுவினிலே எரிந்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. அக்கினி நடுவினிலே எரிந்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காத்ததும் கிருபையே. ஆழியின் நடுவினிலே சீரிடும் புயலினிலும், ஆழியின் நடுவினிலும் சீரிடும் புயலினிலும் நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே, நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, ஆஹா கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டரின் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு காப்பதும் கிருபையே. ஆட்டி தேற்றியே அரவணை தீடும், ஆட்டி தேற்றியே அரவணை தீடும் மாபெரும் கிருபையே, எங்கள் தேவ கிருபையே. மாபெரும் கிருபையே, எங்கள் தேவ கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, ஆஹா கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. தட்டுமா கரங்களை உற்சாகமா. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, ஆஹா கிருபையே,
தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் சுத்த கிருபையே. உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் சுத்த கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் சுத்த கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நல்ல கைத்தட்டி ஆண்டவருடைய கிருபையை கொண்டாடுவோமா? ஹல்லேலூயா. மாறிடாயம் நேசரே, மாறாதவர் அன்பு நாளுமே. Thank you Lord. மாறிடாயம் நேசரே, மாறாதவர் அன்பு நாளுமே. கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே இம்மா அன்பீரே. கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே இம்மா அன்பீரே. ஓ இயேசுவின் மகா அன்பீது, அதே நாளம் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறு இல்லையே, இணை ஏதும் வேறு இல்லையே. இதற்கிணை ஏதும் வேறு இல்லையே, இணை ஏதும் வேறு இல்லையே. பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் என்னை தேடி வந்தாரே. நீசன் என்றன் தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் என்னை தேடி வந்தாரே. நீசன் என்றன் தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. இயேசுவின் மகா அன்பீது, அதை நாளும் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறு இல்லையே, இணை ஏதும் வேறு இல்லையே. இதற்கிணை ஏதும் வேறு இல்லையே, இணை ஏதும் வேறு இல்லையே. தலைக்கு மேல உள்ளத்தால வரை தள்ளினும் நம்மை உள்ளம் போல நேசித்ததினா என் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. உள்ளத்தால வரை தள்ளினும் நம்மை உள்ளம் போல நேசித்ததினா என் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. ஓ இயேசுவின் மகா அன்பீது, அதை நாளும் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறு இல்லையே, இணை ஏதும் வேறு இல்லையே. இதற்கிணை ஏதும் வேறு இல்லையே, இணை ஏதும் வேறு இல்லையே. ஆவியால் அன்பை பகிர்ந்திட தூய தேவனின் விண்சாயல் அணிய ஆவியால் அன்பை சொரிந்தார் ஆவலாய் அவரை சந்திக்க. நியாய வீதி தினமதிலே நானும் நிலையாகும் தைரியம் பெறவே பூரணமாய் அன்பு பெருக அன்பு வல்லரே. ஓ இயேசுவின் மகா அன்பீது,
அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேர் இல்லையே, இணை ஏதும் வேர் இல்லையே, இதற்கிணை ஏதும் வேர் இல்லையே, இணை ஏதும் வேர் இல்லையே. ஒன் லாஸ்ட் டைம் கரங்களை உற்சாகமாய். பயமதை நீக்கிடுமே, யாவும் பாரினிலே சகித்திடுமே, விசுவாசம் நாடிடுமே, அன்பு ஒரு காலம் ஒழியாதே. பயமதை நீக்கிடுமே, யாவும் பாரினிலே சகித்திடுமே, விசுவாசம் நாடிடுமே, ஒழியாதே. ஓ இயேசுவின் மகா அன்பீதே, அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேர் இல்லையே, இணை ஏதும் வேர் இல்லையே, இதற்கிணை ஏதும் வேர் இல்லையே, இணை ஏதும் வேர் இல்லையே. இதுவரையும் தட்டாத ஒரு கைத்தட்டி இயேசுவுக்கு. come on, let's go. உள்ளத்தால் அவரை தள்ளினும் என்னை உள்ளம் போல நேசித்ததினான் அல்லல் யாவும் கட்டிடவே ஆதிதேவன் பாலியானாரே. உள்ளத்தால் அவரை தள்ளினும் நான் உள்ளம் போல நேசித்ததினான் அல்லல் யாவும் கட்டிடவே ஆதிதேவன் பாலியானாரே. ஓ இயேசுவின் மகா அன்பீது, அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே, இதற்கிணை ஏதும் வேர் இல்லையே, இணை ஏதும் வேர். come on, கரங்களை தட்டி one last time. மாறிடாய மானேசரே, ஆஹா மாறாதவர் அன்பு நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே இம்மா அன்பிதே, கல்வாரி சிலுவை மீதிலே அன்பிதே. ஓ இயேசுவின் மகா அன்பீது, அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேர் இல்லையே, இணை ஏதும் வேற இல்லையே. ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை தரும் பர்வதங்கள், உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கிறேன். போகையிலும் என்னை காப்பார், வருகையிலும் காப்பார். என் கால்கள் கல்லில் இடராமல் பாதுகாப்பார். பகலில் வெயிலாகிலும் இரவில் நிழலாகிலும் என்னை சேதப்படுத்துவதில்லை என்று 91 சொன்னார். 121 ஒத்தாசை தரும் பர்வதங்கள். இந்த பாடல் உற்சாகமா கரங்களை தட்டி நமக்கே உரிய விதத்தில் பாடுவோம். கர்த்தர் பெரியவர். ஆமென். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும்
கண்மலை நோக்கி பார்க்கின்றே. வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றே. கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார், பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே. வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றே. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே. வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றே. கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார், எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார், அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே. வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றே. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே. வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றே. போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார், இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தும் போது உங்களை பார்த்து ஆமென். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே பலம் பூர்ண. It's a horizontal song. I want to sing it to you. Let God minister to your hearts today. Thank you, Lord. Thank you, Jesus. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் பலமோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் பலமோ பூரணமாய் விளங்கும். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, எனக்கே நீ சொந்தம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தே, எனக்கு நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தே, எனக்கு நீ சொந்தம். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். உலகத்திலே துயரமுண்டு, திடன் கொள் என் மனமே.
உலகத்திலே துயரமுண்டு, திடன் கொள் என் மனமே. கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன். கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் பலமோ பூரணமாய். இரண்டு கரங்களை உயர்த்தி என் தேவனின் வெளிச்சம் என்னை ரட்சித்தவரும் அவரே. என் ஜீவனுக்காரனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் ஜீவனுக்காரனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பரே சன்னை ஏற்றுக்கொள்வார். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பரே சன்னை ஏற்றுக்கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். கண்மலையேற்றி என்னை உயர்த்திடுவார். அங்கே அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். கண்மலையேற்றி என்னை உயர்த்திடுவார். என் தேவனும் வெளிச்சம் என்னை ரட்சித்தவரும் அவரே. என் ஜீவனுக்காரனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் ஜீவனுக்காரனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிவார்கள். தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிவார்கள். என் தேவனும் வெளிச்சம் என்னை ரட்சித்தவரும் அவரே. என் ஜீவனுக்காரனானவர், நான் யாருக்கும்
மாட்டே. என் ஜீவனுக்கு அரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டே. சாத்தான் என்னை சோதித்திட்டாலும் கர்த்தரே என்னை நிறைத்திடுவார். சாத்தான் என்னை சோதித்திட்டாலும் கர்த்தரே என்னை நிறைத்திடுவார். கரங்களை உயர்த்தி என்னை ஒளி சுடராய் பயன்படுத்திடுவார். என்னை தம் சாயலால் என்றும் மாற்றிடுவார். என்னை ஒளி சுடராய் வைத்து காத்திடுவார். என்னை தம் சாயலால் என்னை மாற்றிடுவார். என் தேவனின் வெளிச்சம் என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கு அரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் ஜீவனுக்கு அரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இன்றைக்கு உங்க கூட ஒரு ஷார்ட் மெசேஜ் பேசணும் அப்படின்னு இந்த கடின காலத்தில் நீங்கள் எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்ற ஏக்கத்தோடு ஞாயிற்றுக்கிழமை தோறும் உங்க கூட நான் பேசி வருகிறேன். ஐ ஹோப் யூ ஆர் லிசனிங். நீங்கள் ஆன்லைனில் கவனித்து பார்த்து வருகிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆமென். The book of Judges chapter 6 and verse 12. And the angel of the Lord appeared to Gideon. The angel of the Lord appeared to Gideon and said to him, The Lord is with you, mighty man of valor. யுத்த பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு ஒரு கஷ்ட சூழ்நிலைக்கு நடுவில் தேவனுடைய தூதன் கிதியோனை பயந்து கொஞ்சம் ஒளிந்து திராட்சை தோட்டத்தில் போய் பயிர்களை அடித்து கொண்டு அல்லது கோதுமை கதிர்களை அடிக்கிற நேரத்தில் கர்த்தருடைய தூதன் சந்தித்து சொல்றார், நீ யுத்தத்தில் பராக்கிரமசாலி. I want to take some time and explain this to you. சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தர விரும்புகிறேன். நான் யார் அப்படின்றத, என்னுடைய அடையாளம் கவனமாக எல்லாரும் கேட்கணும். நான் யார்? Who am I? நான் ஜேக்கப் கோஷி அல்லது நான் கிடியன். That is the truth. ஆனால் இங்கே நடக்கிற சம்பவத்தை நீங்கள் பார்க்கும்போது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற சூழ்நிலைகளை சார்ந்து தனக்குத்தானே ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொள்கிறான். கர்த்தர் அதை விரும்பவில்லை என்று சொல்ல வந்திருக்கின்றேன். இஸ்ரவேல் கர்த்தருடைய பார்வைக்கு தீங்கு செய்தார்கள். 7 வருஷம் மீதியானியர்கள் ரெய்டு பண்ணுகிறார்கள், சூறையாடுகிறார்கள். எல்லா நெல் பயிர்கள் கோதுமைகள் எல்லாத்தையும் நாசம் பண்றாங்க. எதையுமே ஸ்பேர் பண்ணல, மொத்தத்தையும் அழிச்சு விடுகிறான். 7 வருஷம் கொடுமை. அதுக்கப்புறம் வெட்டி கிளிகள் பல்வேறு இக்கட்டுகளை சந்திக்கிறார்கள். இஸ்ரவேல் கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிடு, ஏன் ஆண்டவரே எங்களுக்கு இந்த சோதனை என்று கேட்கிறார்கள். தீர்க்கதரிசி பதில் சொல்லுகிறார். தீர்க்கதரிசி கொண்டு கர்த்தர் பேசுகிறார், நான் உங்க எகிப்திலிருந்து நான் வெளியே கொண்டு வரவில்லையா? உங்கள் சத்துருக்களோடு நான் போராடவில்லையா? உங்களுக்கு நான் எல்லாவற்றையும் செய்யவில்லையா என்று இவைகளெல்லாம் சொல்லி விளக்கத்தை சொன்ன பின்பு பயத்தோடு வைன் பிரஸ்ல அவருடைய வீட்டை, அவருடைய கோதுமையை அடித்து கொண்டிருக்கிற கிதியோனை பார்த்து தூதன் சொல்லுகிறார், நீ பராக்கிரமசாலி. நம்ம வாழ்க்கையில சிலதெல்லாம் சம்பவித்தது, நடந்து கொண்டு இருக்கிறதுல நடந்த விஷயங்களை வைத்து நம்ம அடையாளத்தை நிர்ணயித்து விடுகிறோம். இன்னைக்கு உங்களை பார்த்து இப்படி சொல்ல விரும்புகிறேன்,
whatever crisis உங்க வாழ்க்கையில் எது நடந்துச்சோ அது உங்களுடைய அடையாளமாக நீங்கள் தீர்த்து விடக்கூடாது. என கர்த்தர் அந்த சூழ்நிலைக்கு மேல உங்களை குறித்த உன்னத நோக்கங்களை வைத்திருக்கிறார். நம்ம கடந்து போகிற ஷிஃப்டிங் சீசன்ஸ், சேலஞ்சஸ், பல கடினங்கள், துன்பங்கள் வருது, சில துன்பங்கள் போகுது. இதையெல்லாம் சார்ந்து நீங்களே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை நிர்ணயித்து விட்டால் நீங்கள் ஜெயிப்பது கடினம். இப்போ இதுதான் மீதியானியர்களுடைய சூறையாடுதலுக்கு நடுவே கடின சூழ்நிலையில் கிதியோன் தனக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொள்கிறான். நான் சிறிய குடும்பத்தை சார்ந்தவன், நான் ஒரு பயந்தாங்கோழி, எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லை என்று தனக்கு தான் அடையாளங்களை சுட்டி கொள்கிறார். இந்த 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது மீதியானவருடைய ஆக்கிரமிப்புகளுக்கு தன்னை பாதுகாத்து கொண்டு ஒளிந்து மறைந்திருக்கின்ற ஒரு கிதியோன். நாம் எப்படி பல நாட்கள் ஒரு கொரோனாவுக்கு பயந்து வீட்டுக்குள்ள மூடிக்கொண்டு இருந்தோமோ அதே போல மீதியானுடைய சூறையாடுதலுக்கு கலங்கி போய் தன்னை மறைத்து கொள்ளுகிறார், குறைத்து கொள்ளுகிறார், வீடுகளுக்குள் மறைத்து கொண்டார். நான் இவனை விசுவாசிக்கிறேங்க, இந்த எல்லா தொல்லைகளுக்கு பின்னாடி நீங்க எழுந்து போராடுகிற போராட்டம் வெற்றியாய் முடியும். நீங்கள் கிதியோனை போல பராக்கிரமசாலிகளாய் இருப்பீர்கள். ஆமென். 7 வருஷங்கள் எதை விதைச்சாலும் அவன் அறுத்துட்டு போயிடுவான், எதை நாட்டினாலும் அவன் புடுங்கிட்டு போயிடுவான், எதை பண்ணாலும் அவன் ரைடு பண்ணி முடிச்சிருவான். மீதியானியருடைய ராவேஜஸ், அவருடைய கொடுங்கோல் அக்கிரமங்கள் தேசத்தில் இஸ்ரவேலில் பெருகிவிட்டது. எல்லா அறுவடையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி தங்க ஹார்வெஸ்டை டெசிமேட் பண்ணி ஜீரோக்கு கொண்டு வந்துடுறாங்க. உழைச்சதெல்லாம் ஒண்ணுமில்லை என்ற நிலை தங்களுக்கு வந்து விடுகிறது. ஏன்னா இஸ்ரவேல் ஒரு அக்ரிகேரியன் சொசைட்டி, அக்ரிகல்ச்சர் தங்கள் செய்தார்கள். இப்படிப்பட்ட கடினங்களால் எல்லோரும் தரித்திரங்களையும் பண கஷ்டங்களையும் பொருளாதார ரீதிகளில் குறைவுகளை 7 வருஷமாய் அழிவையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த ராவேஜிங் சீசன்ல ஒரு வைன் பிரஸ்ல ஒரு மதுவாலையில சென்று தன் கோதுமையை பதிரடித்து கொண்டு பயத்தால், அப்படின்னா ஏன் அங்க போய் மறைந்து கிதியோன் செய்றார்னா இருக்கிறதே கொஞ்சம் கோதுமை, அதையும் புடுங்கிட்டு போயிட்டாங்கன்னா பட்டினியில் இருப்போம் என்று தன்னை குறைத்து மறைத்து வாழுகின்ற ஒரு நிலைக்கு அவர் வந்து விடுகிறார். காரணம் மீதியானியருடைய ஆக்கிரமிப்பு. அதனால் அவன் அதை செய்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த ராவேஜஸ்க்கு நடுவே, இந்த கடின காலத்திற்கு நடுவே கர்த்தருடைய தூதன் கிதியோனுக்கு தோன்றி இப்படி சொல்லுகிறார், யூ ஆர் அ மைட்டி வாரியர். இன்னைக்கு உங்களை பார்த்து இப்படி, நீ எவ்வளவு இறக்கத்திலையும் கஷ்டத்திலும் இருக்கு எனக்கு தெரியாதுங்க, கர்த்தர் உங்களை நீங்க பார்க்கிற அடையாளத்தில் பார்க்கிற அவர் பார்க்கிற அடையாளமே வித்தியாசமான அடையாளம். அதை விசுவாசிக்கிறவங்க ராமின்னு சொல்ல மாட்டீங்களா? நான் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார், யுத்தத்தில் பராக்கிரமசாலியே என்று கர்த்தர் அவனுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கிறார். ஆமென். நீங்க உங்க கடினத்திலும் கஷ்டத்திலும் உங்களை பார்த்து நீங்க என்ன அடையாளங்களை உங்களுக்கு சூட்டி கொண்டீங்களோ எனக்கு தெரியாது. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களுக்கு வேறொரு அடையாளத்தை இன்று தருகிறார். உங்க அடையாளம் வேறு. ஆமென். மீதியானியர் வரட்டும், எல்லாவற்றையும் வாரிக்கொண்டு போகட்டும், பல துன்பங்கள் வரட்டும், வீடுகள் எல்லாம் நாசமாக்கப்பட்டது. ஆனாலும் கர்த்தர் சூழ்நிலைக்கு ஏற்ற அடையாளத்தை கொடுக்காமல் கர்த்தர் சொல்றார், சூழ்நிலை எவ்வளவு கேவலமா இருந்தாலும் நான் கிதியோனை உனக்கு தருகிற அடையாளம், நீ பராக்கிரமசாலி, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு பலவித பாடுகள், கஷ்டங்கள், ஓவர்வெல்மிங் சிச்சுவேஷன்ஸ்ல கடந்து போறீங்களோ, ஃபைனான்சியலா பேக் அவுட் ஆயிருக்கீங்களா, அறுவடை ஒன்றுமில்லாமல் போயிட்டோ, பயத்தோடும் கலக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, பல விஷயங்களில் கலக்கத்தோடு நாளைய சந்திக்கிற தைரியம் இல்லாமல் நீங்கள் மதுவாலைக்குள்ள போய் மூடிக்கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு காலையில உங்களை பார்த்து இப்படி சொல்லவே வந்தேன், கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். நீங்கள் பராக்கிரமசாலிகள், நீங்கள் நிச்சயமாக முடிவை காண்பீர்கள், நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள், நீங்கள் வாழல்ல தலையாயிருப்பீர்கள், நீங்க கீழல்ல மேலாயிருப்பீர்கள். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த டிக்ளரேஷனை கர்த்தர் கிதியோனை பார்த்து சொன்னார். ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம சூழ்நிலை வந்தோடனே நம்ம வாய் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தாங்க நமக்கு அடையாளங்களை சுட்டி கொள்ளுகிறதான கர்த்தர் உங்க சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற அடையாளத்தை தராமல் கர்த்தர் எதிர்காலத்தை பார்த்து உங்களுக்கு இன்னைக்கு சொல்றார், நான் உன் கூட இருக்கிறேன், நீ பராக்கிரமசாலி. விசுவாசமா ஒரு ஆமென் சொல்லிடுங்க பார்க்கலாம். இந்த விஷயத்துல 4 கேள்விகளை கிதியோன் கேட்கிறான். நம்பர் 1, முதலாவது கேள்வி, இந்த பிரச்சனைலாம் நடக்கும்போது இந்த 6ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது என்ன முதல் கேள்வினா, does God really care about me? என்ன போய் நான் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன், ஒரு சின்ன குடும்பத்தில் ஒரு சாதாரண ஆளு,
ஏதோ ஒரு பொழப்புக்காக நான் இந்த திராட்சை ஆலையில வந்து நான் கோதுமை அடிச்சு பொழைச்சிட்டு இருக்கேன். என்னை குறித்து என் தேவனுக்கு கவலை இருக்கிறதா? அல்லது இங்கிலீஷ்ல சொன்னா does God really care about me? 6ஆம் அதிகாரத்தினுடைய 12-13 வசனத்தை நான் வாசிக்கிறேன். Judges 12:13. And the angel of the Lord appeared unto him and said to him, the Lord is with you, mighty man of valor. 13ஆம் வசனம். Gideon said, oh my Lord, if the Lord is with us, why then has all this happened to us? And where are all his miracles which our fathers did to us? Did not the Lord bring us up from Egypt? But now the Lord has forsaken us, delivered us into the hands of Midianites. இந்த வசனத்துல முதல் கேள்வி நான் நம்புறேன், கிதியோன் என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் எங்க கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்றீங்கன்னா, என் கூட இருக்கேன்னு தானே சொல்றீங்க. இருக்கிறார்னா ஏங்க எங்களுக்கு இந்த பிரச்சனை வருது? Does God really care? ஆண்டவருக்கு எங்களை பத்தி கவலை இருக்கா? ஆமென். கிதியோன் நடக்கிற சம்பவங்களை எல்லாம் பார்த்து விட்டு, ஆண்டவரே உமக்கு இன்னும் எங்க மேல நினைவு இருக்கா? உங்களுக்கு எங்களை பத்தி கவலை இருக்கா? calamity, challenges, negative situations, unprecedented happenings நம்முடைய வாழ்க்கையில வரும்போது முதல் கொஸ்டின் சமுதாயம் கேட்பதும் கிறிஸ்தவர்கள் கேட்பதும் துன்பத்தின் அகோரத்தில் மனிதன் கேட்கிற முதல் கேள்வி, தேவனே நீ எங்கே இருக்கிறாய் என்ற கேள்விதான். அதே ஆங்கிள் தான் கிடியோனும் இந்த இடத்துல, வேர் இஸ் காட்? இதெல்லாம் ஏன் நடக்குது? ஏன் இந்த பிரச்சனை? ஏன் இந்த வன்முறை? ஏன் இந்த கொலை வெறியாட்டம்? ஏன் இந்த மாற்றங்கள் என்று நடக்கும்போது கிதியோன் கேட்கிற கேள்வி, டஸ் காட் ரியலி கேர் அபவுட் அஸ்? எத்தனை பேர் இன்னைக்கு பல நேரங்கள் அப்படி யோசிச்சிருக்கீங்க? நான் போற கஷ்டத்துல ஆண்டவர் உமக்கு என் மேல நிஜமாவே என்னை குறித்து யோசிக்கிறீங்களா, கவலைப்படுறீங்களான்னு கேட்டவங்க 1-2 பேர் தான் உண்மையாக கையார பார்க்கலாம். 1 2 3 4 பரவாயில்ல, 5 பேராது இருக்கீங்க. கர்த்தருக்கு நன்றி. ஸோ கிடியோனுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் இன்சைட் இல்லை இந்த நேரத்தில் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தன் தேவன் எவ்வளவு பெரியவர் அவரே சொல்றார், நான் உங்களை எகிப்திலிருந்து இப்படி நடத்தி வந்தேனே என்றெல்லாம் சொல்றாரு. ஆனா அவனுக்கு நடக்கக்கூடிய சில கஷ்ட சூழ்நிலைகளை பார்த்து விட்டு அந்த பர்டிகுலர் சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ற அந்த மொமெண்ட்ல பேண்டமிக்கை பார்த்து, இன்னைக்கு நடக்கிற சில சவால்களை பார்த்து, இன்னைக்கு ஏற்பட்ட சில துன்பத்தை பார்த்து மொத்த தேவனையும் ஒரு சின்ன பிரச்சனையில கணக்கு போட்டு தள்ளிடுறாங்க. ஆமேன். புரிஞ்சிருந்தா ஒரு ஆமேன் சொல்லி. இன்னொரு வாட்டி, நமக்கு சில பிரச்சனைகள் வருது. 55 வருஷத்துல எத்தனையோ பிரச்சனை வந்திருக்கும். அதுலெல்லாம் தப்பு வைத்ததை மறந்துட்டு இன்னைக்கு இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை வச்சுட்டு உங்க அவ்வளவு பெரிய தேவனை ஒன்னு இல்லாம கணக்கு போடுற விசுவாசி. பரவாயில்ல, உங்க ஆமேன் நீங்களே வச்சுக்கலாம். அவ்வளோ எவ்வளோ அற்புதங்களை செஞ்சார். இனி ஒரு வாழ்வே இல்லைன்னு நினைச்ச போது தப்பு வச்சு உயிரை கொடுத்தார். எல்லாம் கொடுத்துட்டு இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது அந்த ஒரு பிரச்சனை வச்சுட்டு அவ்வளவு தூரம் நடத்துறதை மறந்துட்டு அவ்வளவு பெரிய தேவனை ஒன்றுமில்லாம கணக்கு போட்டு சர்ச்சுக்கு வராம மூக்க நுழிச்சு வீட்டில் உட்கார்ற சிலர். ஆமீன். அமைதி நிலவியது. தான் கிடியோன் என்ன சொல்றாரு, do you really care about me? உங்களுக்கு ஒன்று சொல்றேங்க, இந்த பைபிளை பல ஆண்டுகளா பிரசங்கம் பண்ற நான் பைபிளினோட உங்களுக்கு பேச விரும்புகிறேன். உங்க மிக கஷ்ட காலத்தில் தான் கர்த்தர் அதிகமா உங்க கூட இருக்கிறாருங்க. நீங்க எப்ப அவரை உணர முடியாதுன்னு நீங்க நினைக்கிற அளவிற்கு போராட்டம் இருக்கோ அப்பதான் கர்த்தர் சொல்றார், நான் உன் கூட இருக்கிறேன், பராக்கிரமசாலியை நீ எழுந்து யுத்தம் பண்ணு. ஒரு அலைய சொல்ல மாட்டீங்களா? Let me tell this in English. In the most difficult times of your life, my God is not passive, but he is active and he is very close to you. Amen. உங்க கஷ்ட காலத்தில் தான் தேவன் உங்களோடு கூட செயல்படுகிறவராய் மட்டுமல்ல, உங்களுக்கு மிகவும் நெருக்கம் உள்ளவராய் இருக்கிறார். அந்த வளர்ச்சி உள்ளவங்க யாரா இருந்தா ஒரு ஆமேன் சொல்லியிருப்பீங்க. ஆமேன். வேதத்துல சில எக்ஸாம்பிள்ஸ் காட்டலாம். டிஃபிகல்ட் டைம்ஸ்ல தாங்க கர்த்தர் தேவ பரிசுத்தவான்களோடு கூட நெருக்கமா இருந்திருக்கிறார். நோவாவுக்கு மிகப்பெரிய வெள்ளம் வந்தது, எல்லோரும் அழிந்தார்கள். ஆனால் கர்த்தர் நோவாவையும் பேழையும் தப்ப வைத்தார், குடும்பத்தை தப்ப வைத்தார், ஷெப்பர்ட் பண்ணினார், ப்ரொடெக்ட் பண்ணினார். ஆமென். எஸ்டாப்ளிஷ் பண்ணினார், பேழையின் கதவை திறந்தார், புதிய ஆரம்பத்தை கொடுத்தார். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? அது ஒரு எளிமையான காலம் அல்ல, கடின காலம். ஆனா அந்த கஷ்ட காலத்திலும் கண்மலையாகிய தெய்வம் அவர்களை பாதுகாத்து கரை சேர்த்து வெள்ளங்களை ஓய பண்ணி மீண்டும் புதிய ஆரம்பத்தை கொடுத்தார். என் வார்த்தை கேட்கிற உங்களை பார்த்து சொல்றேன், கடின காலங்களில் தேவன் எங்கேயும் போல உங்க கூடவே தான் இருக்கிறார். நீங்க எழுந்து போராடுவேன்னு சொல்றவங்களை பார்த்து சொல்றாங்க, புதிய ஆரம்பங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். 40 வருஷம் மீதியானிய வனாந்தரத்துக்கு பின்னாடி வெறும் ஆடுகளை மேய்த்து கொண்டு சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்ட மோசே
யார் தாங்க நினைக்க முடியும்? இவரை பத்தி இனி திருப்பியும் ஆண்டவர் நினைப்பாரா என்று யோசிக்கிற அளவுக்கு ஒரு வாழ்வு இல்லையே. என்னை பத்தி நினைப்பாரா என்று நினைக்கக்கூடிய ஒரு வாழ்வில்லாமல் எத்ரோவின் ஆடுகளை மேய்த்துக் கொண்டு மீதியானி வனாந்தரங்களில் சுற்றித் திரிந்த ஒரு சாதாரண மேய்ப்பனாக 80 வருஷங்கள் கடந்து, முதல் 40 வருஷம் ராஜா அரமனை, அடுத்த 40 வருஷம் அலைச்சல்கள், இனி ஒரு வாழ்வில்லைன்னு நினைக்கிற நேரத்தில் நீங்க நினைக்கிறீங்க அவர் மறந்துட்டார். அவர் மறக்கலங்க. முற்செடியில் மீண்டும் சந்தித்து வாழ வச்சு அழகு பார்த்த தெய்வம். சொல்லுங்களேன் ஒரு பலத்த அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாங்க, முடிஞ்சதுன்னு நினைச்சு வந்த சிலருக்கு முற்செடியில் சந்திக்கின்ற ஒரு என்கவுண்டர் கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. 139 சங்கீதத்துல சங்கீதக்காரன் சொல்றான், நான் நரகத்தில் படுக்க போட்டா நீ அங்க வரீர், ஏன்னா உன்னை பத்தி கவலை உள்ளவர். நீங்க நினைக்கிறீங்க கஷ்டம் வரும்போது உங்களை மறந்துட்டார். ஏன்னா கஷ்டம் நமக்கே சில அடையாளங்களை சூட்டி விடுகிறது. ஆனா கர்த்தர் உங்கள் நெருக்கத்தில் நீங்க போடுற அடையாளத்தை நம்பி வந்து உனக்கு கண்ணீர் துடைக்கிறவர்ல, உன் நெருக்கத்தில் உனக்கு அவர் அடையாளத்தை தந்து நீ பராக்கிரமசாலி, நான் உன் கூட இருக்கிறேன். இருக்கீங்களாங்க? ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்புறம் சொல்றேன், நான் வானத்தில் ஏறினா அங்கேயும் வரீங்க, எங்கேயும் விட மாட்டார் அவர். நான் உன்னை விட்டு விலகுவதே இல்லை என்று சொன்னவர். உன் தவறுகளில் கூட கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். இல்லை நீ என்னைக்கு செத்து போயிருப்பீங்க. கொஞ்சம் அப்படி சொல்லிடுறேன், தப்ப என்னைக்கே நரகம் போய் சேர்ந்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு உங்களை அழகு பார்க்கிறார்னா அவர் உங்களை மறக்கலன்னு தானே அர்த்தம். Does God really care about me? Oh yeah, he does. He is not passive, he is active in your life. உன் வாழ்க்கையில் அவர் செயல்படுகிற தெய்வமாகவே இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கிதியோனே, உங்க வாழ்க்கையில அவ்வளோ பெரிய தேவனை சம் டோட்டல ஒரு 6 வருஷ பிரச்சனைக்கு கொண்டு வந்து குறைச்சி, உங்க தேவனே ஒன்றுமில்லாத மாதிரி நீ நினைச்சு நீ ஒதுங்கி நீ பயந்து போவது அது நீ கொடுக்கிற உன்னுடைய அடையாளம். ஆனா என் தேவன் உன் 7 வருஷ நெருக்கத்துல அவர் கொடுக்கிற அடையாளம் ஒதுங்கி ஒடுங்கி போவது அல்ல. உன்னை குறித்து அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உன் கூட இந்த நெருக்கத்துல நீ பார்க்கல நினைக்கிறேன், தவறுகள் உங்களுடையதா இருந்தாலும் நான் உங்க கூட இருக்கிறேன், பராக்கிரமசாலியே. ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. கஷ்ட காலங்கள் தேவனை கேள்வி கேட்க வைக்கிறது. நம் வாழ்க்கையில் வர துன்பங்கள் தேவனை பார்த்து, ஆண்டவரை நீ என்னை குறித்து இன்னும் do you really care about me என்று கேட்கக்கூடிய கேள்விகள் இருக்கிறது. ஆனால் நான் புரிந்து கொண்டேன், என் கஷ்ட காலத்தில் தான் என் தேவன் நல்ல காலங்களை விட அதிகமாக என்னோடு நெருக்கமாக இருக்கிறார். ஏன்னா அங்கேதான் என்னை வணைந்து உருவாக்கி வளர்த்து கொண்டு இருக்கிறார். சாதாரண ஒரு பெண்மணியாக இருக்கிற நீ, ஆமென், துன்ப காலங்கள் போகதான் தாய் உள்ளத்தின் மகத்துவங்களை உன்னில் கர்த்தர் உருவாக்குகிறார். நீங்க பிறந்த வண்ணமா அப்படியே இருந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு அன்பு கூட வளர்ந்திருக்காது. சகிப்புத்தன்மை, சகோதரத்துவம், தெய்வீக அன்பு, காருண்யம், இதெல்லாம் புரிஞ்சிக்கவே மாட்டீங்க, புரிஞ்சிருக்க மாட்டீங்க. எங்கேயோ துன்பப்பட்டு நியூ லைஃப்ல உட்கார வச்சு இதெல்லாம் கற்றுக் கொடுத்தார் உங்களுக்கு. வாழ்க்கை இன்னைக்கு கொஞ்சம் வளர்ந்து இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் இப்படி சொல்லுங்க, 2 விதத்துல நம்ம வளரணும் அப்படின்னு சொல்ல வரேன். கிதியோனை சார்ந்து, நீர் எனக்கு நன்மை செய்வதனால் நான் உன்னை நேசிப்பேன் என்ற வளர்ச்சியை தாண்டி, ஆமென், நான் உனக்கு என்ன செய்யலாம் என்ற நேசத்தால் உன்னை நான் நேசிப்பேன். இல்ல நீங்க கேட்கல, கேட்டிருந்தா நீ நல்லா ஆமென் சொல்லிருப்பீங்க. இன்னொரு வாட்டி, நீ எனக்கு என்ன செய்வ? வாட் டிட் யூ டூ ஃபார் மை சேக்? எனக்கு நீ என்ன செய்வ என்பதற்காக நான் உண்மை நேசிப்பேன், நான் சர்ச்சுக்கு வருவேன், ஆராதிப்பேன், நான் காணிக்க கொடுப்பேன், நான் எல்லாமே செய்வேன். நீ எனக்கு வீடு தந்த, அது தந்த, இது தந்த, அதுக்காக நான் உன்னை நேசிப்பேன் என்ற காலம் போய், ஆமென், நான் உனக்கு என்ன செய்யலாம் என்ற நேசத்தோடு உம்மை பின்பற்றுகிற அளவிற்கு வளர்கின்றவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். சொல்ல மாட்டீங்களா? ஏன் ஒரு 4 வாரம் வந்துட்டு 5வது வாரம் காணாம போயிடறாங்க? நீ எனக்கு இது செஞ்சா நான் வருவேன்றாங்க, செய்யல அவங்க போயிட்டாங்க. அதை தாண்டணும். நீங்க எனக்கு எதுவுமே செய்வீங்க, செய்யாம போவீங்க, அதுக்காக நான் உங்க பின்னாடி இல்ல ஆண்டவரே. நான் இன்னைக்கு உங்க கூட இருப்பது, ஒரு காலத்துல நீ அதை செஞ்சா உன்னை நேசிப்பேன் இருந்தேன், இன்னைக்கு உனக்கு என்ன செய்யலாம் என்ற நேசத்தில் நான் வந்திருக்கின்றேன். அல்லேலூயா. வரல பாருங்க. ஹல்லேலூயா. நீங்க நெக்ஸ்ட் லெவல் வளரணும். Don't live for what I get. What can I do for you so I can love you? ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? Loving God for your sake is one thing, is one level of growth. But loving God for his sake is another level of growth. இன்னொரு வாட்டி இங்கிலீஷ்ல, loving God for your sake, it's all about me. எனக்கு, என் குடும்பம், என் பிரச்சனை, அது உன் சேக்குக்காக அவரை லவ் பண்ற. ஆனா அவருக்காகவே அவரை லவ் பண்ற, ஆராதிக்கின்ற. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் சொல்ல முடியும், ஐ எம் நாட் லவ்விங் காட் ஃபார் மை சேக்? ஒரு காலத்தில் எனக்காக நான் அவரை நேசித்தேன்,
இன்னைக்கு அவருக்காக நான் அவரை நேசிக்கிறேன் என்ற அளவில் நீங்கள் வளருவீர்களானால் அது விசுவாச வளர்ச்சிங்க. சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் அப்படி இருப்பீங்க? நீங்க அவருக்காக நீங்க அவரை நேசிக்கிறீங்கன்னா உங்க வார்த்தை யோபு 13 மாதிரி இருக்கும். நீரே என்னை கொன்று போட்டாலும் நான் உம்மை விசுவாசிப்பேன். அல்லேலூயா வரல. இன்னொரு வாட்டி, நீங்க என்னைக்கு அவருக்காக அவரை நேசிக்கிறீங்களோ அன்னைக்கு உங்க டிக்ளரேஷன், உங்க டிக்ரி எப்படி தெரியுமா இருக்கும்? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இதெல்லாம் தந்தால் அப்படியெல்லாம் கிடையாது. நீரே என்ன கொன்றே போட்டாலும் உண்மைதாங்க நான் நம்பி வாழ்வேன். என் வாழ்விலும் நீரே, என் தாழ்விலும் நீரே, என் ஆதாரம் நீரே, எனக்கு தகப்பன் நீரே, என் தாயும் நீரே, எனக்கு எல்லாம் இருந்தாலும் நீரே, எனக்கு ஒன்றுமே இல்லைனாலும் நீரே என்ற இடத்தில் எனக்காக நீர் உம்மை நான் நேசிக்கல, உமக்காக நான் உம்மை நேசிக்கிறேன் என்ற வளர்ச்சிக்கு நம்ம வந்துட வேண்டும். அதுதான் விசுவாச பங்கு. இல்லையே சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு நீங்கள் கடந்து போகிற சிச்சுவேஷன் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்கலாம். அந்த கம்ஃபர்டபுள் அன்கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷன்லையும் உங்களுக்காக நீங்க அவரை நேசிக்கிறத தாண்டி பல கடினங்கள் இருந்தாலும் கஷ்டத்தையிலும் பாடுவான், நஷ்டத்தில் கொண்டாடுவான். பக்தியில் வளர்ந்தவர்களாய் தேவனுக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உங்க அன்பு அவர் பக்கமாய் திருப்பி எது கிடைக்கலனாலும் பரவாயில்லன்னு ஆமீன் சொல்ற 2-3 பேராது இருந்தா. ஹபக்குக் எப்படி தெரியுமா சொன்னாரு? அவன் நீர் என்னை பற்றி கவலைப்படலையா, உமக்கு எங்களை தெரியலையா? என் கையில் அவர் சொன்னார், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டு மந்தை முதலட்டு போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், ஒலிவ மரத்தில் பழம் இல்லாமல் போனாலும், ஐசிஐசிஐ பேங்க் நில் பேலன்ஸ் ஆனாலும், நல்லா சாப்பிட்ட பிரியாணி இப்போ பொடியரிசி கஞ்சியாக மாறினாலும் அமைதி நிலவுது பாருங்க. என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். Do you love God for your sake or do you love God for his sake என்ற வித்தியாசத்துக்குள் வரும்போது வாழ்க்கையும் விசுவாச பார்வையும் வளர்ச்சியும் வித்தியாசமாயிருக்கும். சங்கீதம் 34 சங்கீதக்காரன் இப்படி அழகா சொன்னான், பல உபத்திரவங்கள், வனாந்திரங்கள், குகைகள், அதெல்லாம் கெபிகள், வீழ்ச்சிகள், சொந்த மகனால கேவலப்படுத்தப்படுகிறார், துன்பத்தின் மேல துன்பம், தள்ளுதல் மேல தள்ளும், ரிஜெக்ஷன் ஆஃப்டர் ரிஜெக்ஷன். தாவீது சொல்றான், கர்த்தரை நான் என் நல்ல காலத்துல துதிப்பேன் அப்படின்னு சொன்னாரு. இல்லைங்க, கர்த்தரை நான் அப்படின்னா என் தேவைகள் நிறைவேறும் போது உம்மை நேசிக்கிறவன் மட்டுமல்ல, உமக்காகவே உம்மை நேசிக்கிறவனா இருப்பேன். அதனால கர்த்தரை நான் நல்ல காலத்திலும் துதிப்பேன், என் கெட்ட காலத்தில் நான் கர்த்தரை துதிப்பேன். அந்த மாதிரி இருக்கிறவங்க யாராவது இதுவரையும் சொல்லாத ஒரு நல்ல சொல்லும் பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த காலத்தில் நேரத்தை இழந்திருக்கலாம், நல்ல பொற்காலத்தை இழந்திருக்கலாம், செல்வத்தை இழந்திருக்கலாம், பல வியாபார நட்புகளை இழந்திருக்கலாம், உன்னிடத்திலிருந்து நிறைய விஷயங்கள் பறிக்கப்பட்டு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க வளருகின்ற உங்க விசுவாச வளர்ச்சியின் பங்கில் இந்த அறிக்கை தான் முக்கியம். எனக்காக நான் உம்மை நேசிக்கலப்பா, உமக்காக நான் உம்மை நேசிக்கிறேன். அந்த வளர்ச்சி தாங்க முக்கியம். ஒரு சொல்ல மாட்டீங்களா? கிடியன் உன்னை மறந்துட்டான். என்ன மறந்துட்டானா? இருக்கீங்களா? இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் கடவுளே கிடையாது. யார் காரணம்? அவங்களே தான் காரணம்னு அந்த அதிகாரமே சொல்லுகிறது. ஏனென்றால் உங்கள் தகப்பன்மார்கள், ஆமென், நீங்கள் உங்கள் இஸ்ரவேல் என்ன பண்ணார்கள்? அந்நிய தேவர்களை நமஸ்கரித்து மற்ற விக்கிரகங்களை உங்களுக்கு பாகாலை உங்களுக்கு தெய்வமாய் கொண்டீர்கள், ஆகையால் என் தேவன் அதன் மேல் பிரியப்படவில்லை, அவர் கோபப்பட்டிருக்கிறார் என்று கர்த்தரே சொல்றார். பிரச்சனைக்கு காரணம் நான் இல்லைங்க, நீங்கங்க. ஆனாலும் ஏற்பட்ட சூழ்நிலையில கிடியோனுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே நான் உன் கூட இருக்கிறேன். எவ்வளவு நல்லவருங்க என் ஆண்டவர். இன்னொரு வாட்டி கிடியோனே, பிரச்சனைக்கு காரணம் நான் இல்ல, நீ தான் காரணம், உங்க அப்பன்கள் காரணம், உங்க அப்பன்மார் காரணம், ஆமென், உங்க இஸ்ரவேல் காரணம், பிரச்சனைக்கு நீ காரணம். ஆனாலும் நான் இரக்கமுள்ள தெய்வம், மீண்டும் வந்து உன்னை சந்தித்து நீ பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன், நீ பராக்கிரமசாலி, உலகமும் உன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் தருகிற அடையாளத்தின் மனிதா நீ மாறிவிடக் கூடாது, நான் உனக்கு தருகிற அடையாளம் பராக்கிரமசாலி. அவ்வளவுதான் விளக்க முடியும். சொல்ல மாட்டீங்களா? எந்த அளவிற்கு உங்கள் முற்பிதாக்கள் என்னை தள்ளினார்கள் தெரியுமா? எந்த அளவிற்கு என்னை கேவலப்படுத்தி இருக்கிறார்கள். நான் தான் தெய்வம் என்ற பெருமையும் எரிச்சலும் உள்ளவர் நான். ஆனால் என்னை ஒதுக்கி வைத்து பாகாலுக்கு நீங்கள் பலிபீடங்களை கட்டி இருக்கிறீர்கள். தப்பு உன்னுடையது, ஆனாலும் நான் உன்கிட்ட வந்தேன் பார். இன்னொரு வாட்டி தப்பு உன்னுடையது, ஆனாலும் உன்னை நான் சந்திக்க வந்தேனே. என்ன போய் என் மேல கவர், do you care about me? Do you know what you did? ஆண்டவர் கேட்கிறார், do you care about me? Yeah, but Gideon, do you know what you and your fathers did? உங்களை ஒரே அடியா ஒரே மோல்டில் வச்சு மிதிச்சிருக்கணும்.
பட் நான் இரக்கமுள்ள தெய்வம். மீண்டும் உன் அடையாளத்தை மாற்றி உன்னை வாழ வைக்கணும்னு ஆசைப்படுறேன் பாரு. நான் ஆண்டவர் நல்லவர்னு சொல்கிறவங்க மட்டும் ஒரு அள்ளி சொல்ல மாட்டீங்களா? சில நேரம் சிலதெல்லாம் பழகிடுது பாருங்க. பழகினதுக்கு அப்புறம் இங்கிலீஷை டீசென்சிட்டைஸ் ஆகிடும். அது பாகால்னு கூட தெரியாமல் இருக்கான் நம்மால். ஆமாம், சுத்தமாக உணர்வட்டு போயிடுறாங்க. இது பாகாலுங்க, அது வீட்டுக்குள்ளே இருக்குதுங்க, ஆனால் அம்மாளுக்கு தெரிய மாட்டேங்குதுங்க என்ற அளவிற்கு டீசென்சிட்டைஸ்டாக இஸ்ரேல் போயிட்டாங்க. கர்த்தர் அங்கே வந்து மீண்டும் அவனை சந்தித்தார். ஆமென். நம்ம கேள்விகள் கேட்குறோம், ஆனால் கேட்கறதுக்கு முன்னாடி 1000 கேள்விகள் 1000 பேர்கிட்ட கேட்கலாம். கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களை ஒரு கேள்வியாவது கேளுங்களேன் ப்ளீஸ். ஆமேனே வரல. 4 பேரை நீங்கள் கேள்வி கேட்டு கவுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 கேள்வி உன்னை முதல்ல கேள. அம்மாள் நம்மளை கேட்கவும் மாட்டான், நல்ல கேள்வி அவனை கேட்கவும் மாட்டான், அடுத்தவனை தான் கேட்பான். யூ மஸ்ட் பி அ சோர்ஸ் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். ஆமேன். ஆண்டவர்கிட்ட ப்ராப்ளமை ஃபிக்ஸ் பண்ண சொல்லுகிறார். ஆனால் ப்ராப்ளம் எங்கே இல்லை, இவன் வீட்டிலே தான் ப்ராப்ளம். ஒன் மோர் டைம், அட்லீஸ்ட் அமைதியானாலும் பரவாயில்ல ஆமேன்னு சொல்லிடுங்க. ப்ராப்ளமை ஆண்டவர் மேலே பழி சொல்கிறான், ஆனால் ப்ராப்ளம் வேற எங்க மேலே எங்கே இருக்குது? கிடியன் வீட்டில் இருக்குது. கிடியன் வீட்டில் தான் பிரச்சனை. கிடியன் முதல் கொஸ்டின் ரைஸ் பண்ணுறார், டு வி ஈவன் கேர் அபவுட் அஸ்? இப்படியெல்லாம் நடக்குது உமக்கு தெரியாத. நம்பர் 2, அவர் என்ன செய்கிறாருன்னு அவருக்கு தெரியுமா அப்படின்ற ஒரு கேள்வி. டஸ் காட் நோ வாட் இஸ் டூயிங்? அவர் என்ன செய்கிறாருன்னு அவருக்கு 14 16 வசனம், 6ஆம் அதிகாரம் 14 16 வசனம் இப்படி சொல்றார். பராக்கிரமசாலி அப்படின்னு முடிச்சுட்டு 14 to 16 of the book of Judges 6. Then the Lord turned to him and said, go in this might of yours. இந்த பலத்தோடு நீ போ. You shall save Israel from the hand of the Midianites. Have I not sent you? 15ஆம் வசனம். So he said to him, oh my Lord, how can I save Israel? Indeed, my clan is the weakest in Manasseh and I am the least in my father's house. 16ஆவது வசனம். And the Lord said to him, surely I will be with you and you shall defeat the Midianites as well. சொல்றான், என்னால முடியாதுங்க, நான் குடும்பத்திலே சின்னவன், ரொம்ப எளிமையானவன் அப்படின்றார். ஆண்டவர் சொல்றார், நீ போ, நான் உன் கூட இருக்கிறேன், இந்த யுத்தம் ஜெயமாய் முடியும். அதனால அவன் கேட்கிறான், ஆண்டவரே என்னை கொண்டு போய் இதெல்லாம் செய்ய முடியும் நீ நினைக்கிறியா? நீ என்ன செய்யறன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறான். ஆமென். Do you know what you are doing? என்னையா என்ன கொண்டா நீங்க செய்வீங்க அப்படின்னு நினைக்கிறார். ஆமென். கர்த்தர் கடின காலத்தில், நல்லா கேளுங்க இந்த வார்த்தை, கடின காலத்தில் உங்களுக்கு ஒண்ணுமே புரியாத போது, இதுக்கு மேல வழி இல்லைன்னு தெரியும் போது, உங்களை பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தையை தரும்போது அங்க நின்று அதுக்கு அலப்பி பேசாம அந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள். ஏன்னா கர்த்தர் ஒன்றை சொல்றாருன்னு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்படி சொன்னா நல்லா புரியும். உங்க கடினத்துல இதுக்கு மேல உங்களால முடியாதுன்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலையில கர்த்தர் உங்களுக்கு தன் சித்தத்தை வெளிப்படுத்துறாருன்னா அந்த சித்தத்தில் அவர் ஞானத்தையும் வைக்காம வெளிப்படுத்தவே மாட்டாருங்க. உங்களை விட என் தேவன் பெரியவர் என்று நம்புறவங்க ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இருக்கீங்களா? Don't argue with the plan of God. தேவ திட்டங்களோடு ஒரு நாளும் நீங்கள் போராடவே கூடாது. ஆமென். Who knows the mind of God? தேவ சிந்தை யாருக்கு தெரியும்? யார்தான் என் தேவனுக்கு ஆலோசனை சொல்ல முடியும்? உங்க லெவல், உங்க வீக்னஸ் லெவலுக்கு உங்க பலமுள்ள தேவனை இழுத்துட்டு வராதீங்க. அவர் தான், நீ தான். அவர் ஒரு வார்த்தையை சில சூழ்நிலை தரார்னா அவர் வெளிப்படுத்துகிற சித்தத்துல அவருடைய ஞானத்தின் நடத்துதலும் இருக்கும். உன்னை எப்படி உன்னை கொண்டு செய்ய வேண்டிய மீதியான யுத்தத்தை கர்த்தர் செய்து முடிக்க பெரியவராய் இருப்பார். இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்லுங்களேன். எந்த பலவீனம் என்று சொன்னானோ கிதியோன், அந்த பலவீனனை கொண்டு கர்த்தர் யுத்தத்தை முடிச்சாருங்க. இல்லையா? சொல்ல மாட்டீங்களா? நீங்க சின்னவங்க, ஆனா உங்க தேவன் சின்னவர் அல்ல. உங்க அறிவுல குறைவான உங்க தேவன் அறிவுள்ளவர். நீங்க பலவீனர்களான என் தேவன் பலமுள்ளவர். நீங்க குறைஞ்சவங்க, ஆனா என் தேவன் பெரியவர். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்றால், உங்களுக்கு சில கடின சூழ்நிலை கர்த்தர் ஒரு வழிகாட்டி ஒரு வார்த்தையை சொல்லி தன் சித்தத்தை வெளிப்படுத்துறனா அந்த சித்தத்துக்குள் அந்த யுத்தத்தை ஜெயிக்கக்கூடிய கிருபை, ஞானம், விவேகம், ஆற்றல், வல்லமை எல்லாத்தையும் கர்த்தர் வைக்காம உனக்கு வார்த்தையை தரமாட்டார். வார்த்தையை தந்தார், நான் எழுந்து புறப்படு, வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். சொல்லுங்க ஓர் ஆமென். யோபு கேட்கிறான், யார்தான் தேவ ஞானத்தை புரிந்து கொள்ள முடியும்? Who can probe the limits of Almighty? உங்க தேவனை உங்க வாழ்க்கையில் இருக்கிற 4 பிரச்சனையை வச்சு எவாலுவேட் பண்ணாதீங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்க சூழ்நிலையை விட, கிடியோன், நீ இன்னைக்கு படுகிற பல துன்பங்களை விட நீ ஆராதிக்கிற தெய்வம் பெரியவர். சூழ்நிலை நம்மளை கண்டிப்பா பேச வைக்கும், நம்மளை இறக்கி காண்பிக்கும், ஒன்றும் இல்லாம காண்பிக்கும். கர்த்தருடைய விசுவாச வார்த்தையை விசுவாசத்தால தான் ஏற்றுக்கொள்ளணும். கையை உயர்த்தும் போது இப்படி சொல்லிடுறாங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒன்று சொல்லி தன் சித்தத்தை வெளிப்படுத்துறாருன்னா
அதை நிறைவேற்றக்கூடிய எல்லா யுக்திகளையும் அதுக்குள்ள வச்சுதான் உன்னை அனுப்புகிறார். நிச்சயமாகவே முடிவுண்டு, உங்கள் நம்பிக்கை மீன் போகாது. ஹல்லேலூயா. உங்க இன்ஜினிவிட்டி என் ஆண்டவருக்கு தேவையில்லை, உங்க பலன் என் தேவனுக்கு தேவையில்லை. ஆமென். தயவு செய்து யாரும் உங்க கஷ்டத்தில் இருக்கும்போது புலம்பிக்கிட்டு தேவனுக்கு உதவி செய்யாதீங்க. என் தேவன் தன்னால் நிற்கக்கூடிய திறன் உள்ளவர். நீங்க ஒன்றும் உதவி செஞ்சு 10 கேள்வி கேட்டு அவருக்கு ஒன்றும் அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என் தேவன் எல்லா ஞானத்திலும் சிறந்தவர். அதிலும் உன்னை சந்தித்து உனக்கு வார்த்தை கொடுத்து இதுதான் உன்னை குறித்த திட்டம் என்று காண்பிக்கிறார்னா, அந்த திட்டத்துக்குள் ஜெயிக்கக்கூடிய மகத்துவங்களையும் ஞானத்தையும் வைக்காம கர்த்தர் வெளிப்படமான தைரியமா விசுவாச வார்த்தை கேட்டுக்கொண்டு நடந்து போ. நிச்சயமாகவே நீ முடிக்க வேண்டிய யுத்தத்தை வெற்றியாக முடிப்பாய். இன்னைக்கு புரியாது, நாளைக்கு புரியும். சாட்சியை சீக்கிரம் எழுதி முடிக்கிற பாக்கியத்தை கர்த்தர் உனக்கு தருவார் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். சொல்லுங்களேன் ஒரு ஆமென். ஹல்லேலூயா. உன் பலன் எனக்கு தேவையில்லை. ஆமென். உன் கொஸ்டின்ஸும் எனக்கு தேவையில்லை, உன் பலவீனம் எனக்கு தேவையில்லை, உன் பலன் எனக்கு தேவையில்லை. ஆமென். உன்னுடைய குடும்பத்தினுடைய அந்தஸ்து எனக்கு தேவையில்லை. நீ உன்னை இப்ப நான் சொல்ற இந்த வார்த்தைக்கு அர்ப்பணித்து நான் சொல்றதை செய்வதற்கு மட்டும் நீ என்னை தந்தி, எனக்கு நீ உன்னை தந்தினா போதும், மிச்சத்தை நான் முடிச்சிருவேன். அது எப்படின்னு கேட்காதீங்க. ஆல்வேஸ் என் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் சொல்றேன், சூப்பர் நேச்சுரலா செஞ்சு முடிச்சிருவாரு. விசுவாசமா ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? I don't even need your gift, I don't need nothing, all I need, come to me in faith and receive what I said. நான் உன்னை பார்த்து சொல்றேன், உங்களை பார்த்து சொல்றேன், இந்த சூழ்நிலை கண்டு கலங்காத. ஆமென். நீ பராக்கிரமசாலி, நான் உன் கூட இருக்கிறேன். நீ எழுந்து புறப்பட்டு போ, இந்த யுத்தம் ஜெயமா முடியும். சொல்ல மாட்டீங்களா? சில நேரத்தில் துன்பங்கள்ல நம்ம பேசுறதுக்கு ஆபிரகாம் தகப்பன் கிட்ட கத்துக்கணும். மொரியாமாளினுடைய சம்மிட்டுக்கு போறார். அவர் போகிற வழியில கத்தி உண்டு, நெருப்புண்டு, பட் ஆட்டுக்குட்டி இல்லையே என்று மகன் ஈசாக்கு கேட்டபோது ஆபிரகாம் சொன்ன வார்த்தை, கலங்காத, கர்த்தர் பார்த்து கொள்வார். எத்தனை பேர் இன்னைக்கு அந்த வார்த்தையை கூட கை உயர்த்தி 2 முறை சொல்லுங்க, எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். எனக்கு தெரியாதுங்க எப்படி, ஆனா கர்த்தர் சொல்லிட்டாருங்க, ஆனா எனக்கு தைரியம் இருக்கு, கர்த்தர் பார்த்து கொள்வார். நான் இப்படி சொல்றேன், கொஞ்சம் தூரத்துல கலங்காத, பயப்படாதே, யெகோவா ஈரே உனக்கு வெளிப்படுவார். He takes care of you. ஜயரஸ் வீட்டுக்கு போகும்போது மகள் மரிச்சிட்டார்னு ஓடி வந்து சொல்றாங்க, மரிச்சிட்டாங்கய்யா, குருநாதரை தொல்லை பண்ண வேணாம், நீங்க வர வேணாம், போயிடுங்க, அவ செத்துட்டா அப்படின்னாரு. அப்பதான் அவர் ஜயரஸை பார்த்து சொல்றார், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீ பயப்படாதே, ஒன்லி பிலீவ். நீ பயப்படாதே, விசுவாசி. 3 முறை சொல்ல ஆமென். பயப்படாதே, விசுவாசி. ஜஸ்ட் டேக் மை வேர்ட். நான் வரேங்க, எல்லாம் சரியாயிடுங்க. ஆண்டவர் போனாரு, ஜயரஸ் மகளை எழுப்பி அழகு பார்த்தாரு. எத்தனை பேர் விசுவாச வார்த்தையை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்வேன்னு சொல்றாங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லிடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. Praise the Lord. உங்க ஃபோக்கஸை நீங்க துன்பத்தில் இழந்துடக்கூடாது. ஆண்டவர் மாறவே இல்லை. அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவர் சிங்காசனத்தில் நகைக்கிறவர். He is a sovereign God. அவர் இன்றைக்கும் ஆளுகை செய்கிறார். பூமி அவருக்கு பாதபடி, வானம் அவருக்கு சிங்காசனம். அவர் இன்றைக்கும் உங்களை கண்ணோக்கி பார்க்கிறார். அவர் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அவருக்கு ஒரு நாளும் வயது ஆவதும் இல்லை. அவர் அனாதையா என்றென்றைக்கும் தேவன். அனாதி தேவன் உங்க கடைக்கலம். அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். என் ஆண்டவர் இழந்த 7 வருஷம் மீதியானிய சூறையாடுதலை தாண்டி யுத்தங்களை ஜெயமாய் தந்து இஸ்ரவேலாய் வைக்க என் தேவன் பெரியவர். சொல்ல மாட்டீங்களா? Number 2 and number 3 question that Gideon was asking. ஒரு இன்னொரு கேள்வி கேட்டார், will God take care of me? என்னை போய் அவர் பார்த்து கொள்வாரா? will God take care of me அப்படின்னு கேட்கிறார். உடனே 6ஆம் அதிகாரத்தின் 25ஆம் வசனம், the same night 6:25 of the book of Judges, and it came to pass the same night, அந்த ராத்திரியில the Lord said to him, கர்த்தர் அவனை பார்த்து, take your father's young bull, உன்னுடைய தகப்பனுடைய இளம் காலை எடுத்துக்கொண்டு, the second bull of 7 years old, 7 வருஷமான 2வது காலையும் எடுத்துக்கொண்டு, and tear down the altar of Baal that your father has, and cut down the wooden image that is beside it. Can we 26? And build up an altar to the Lord your God on top of this rock in the proper arrangement, and take the second bull and offer a burnt sacrifice, the wood of the image which you shall cut down. Amen சொல்ல மாட்டீங்க? என்னை பார்த்து பாரான்னு கேட்டவருக்கு கர்த்தர் இப்போ ஒரு பதில் சொல்றார். முதல்ல உன் வீட்டுக்கு போ. பிரச்சனை எங்க தெரியுமா இருக்கு? நீ யுத்த வீரனாய் மாறுவ, நான் கூட இருப்பேன், நீ பராக்கிரமம் செய்வ. ஆனா செய்யறதுக்கு முன்னாடி உன் வீட்டில் சில விஷயங்களை நீ சரி பண்ணணும்.
என்ன சரி பண்ணணும்? அங்க சில விக்கிரகத்தை தன் தகப்பன் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென். ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட், நீங்க வெளியில போய் சகலத்தையும் சாதிப்பதற்கு முன்பு உங்க வீட்டின் சில பிரச்சனைகளை சரி பண்ண வேண்டும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? மீதியானர் அங்கே வெளியிருக்கிறார்கள், ஆனால் நேராக போய் மீதியானரில் போய் சந்தின்னு கர்த்தர் சொல்லாமல் முதல்ல உங்கள் வீட்டில் போயிட்டு உங்கள் அப்பா வச்சிருக்கிறார் பாரு அந்த உடன் ஆல்டரை, அந்த மர பலிபீடத்தை நீ உடைத்து, ஆமென், நீ செலுத்த வேண்டிய பலியை செலுத்தி குடும்பத்தில் நீ தொடங்கணும். ஒரு சொல்ல மாட்டீங்களா? 7 வருஷம் மீதியானியருடைய ராவேஜிங் எஃப்ட் 7 வருஷம். 7 என்பது பைபிளில் கம்ப்ளீஷன், 8 என்பது புதிய ஆரம்பம். நான் இன்னைக்கு இப்படி சொல்ல விரும்புறேங்க, எல்லா துன்பங்களும் முடியுங்க, கர்த்தர் உங்களுக்கு புதிய ஆரம்பத்தை தருவார். இந்த பேண்டமிக் முடியுங்க, கர்த்தர் உங்களுக்கு புதிய ஆரம்பத்தை தருவார். இந்த கஷ்டகாலம் ஓயுங்க, நீங்க மீண்டும் எழுந்து பிரகாசிப்பீங்க. ஆமென். உங்க வீட்டின் யுத்தத்தையே நீங்க ஜெயிக்கலனா நீ இந்த மீதியானரை ஜெயிக்க போறது? ஆமென். ஃபர்ஸ்ட் டீல் வித் யுவர் ஹவுஸ் பேட்டில் பிஃபோர் யூ வின் த மீடியானைட் பேட்டில். நம்ம எல்லாரும் இந்த பூமியில தான் இருக்கிறோங்க. பல குறைவுகள் கஷ்டங்களோடு தான் வருகிறோம். ஆனால் எழுந்து பிரகாசித்து ஒரு உயரம் போவதற்கு ஆண்டவர் இப்படி நினைக்கிறார். நீ போ, பராக்கிரமசாலி உன் கூட இருக்கிறேன், நீ முடிப்படா, உன்னை கொண்டு நான் இதெல்லாம் செய்ய போறேன். ஆனால் முதல்ல வீடு சரி பண்ணு. இன்னமும் ஆழமாக சிந்திக்க வேண்டிய விஷயம் நான் விளக்க போறதில்ல. பட் he says you cut down the wood image. இதெல்லாத்தையும் முடிச்சு நீ செலுத்த வேண்டிய பலியை வீட்டில் செலுத்து. ஏன்னா உன் தகப்பனார் நாட்டின சில விக்கிரகத்தினுடைய அகோரங்கள் உங்க வீட்டில் இருக்கு. இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன், இந்த சர்வீஸ் முடியும் போதே பாரம்பரியமாய் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பல சாபங்கள் உங்கள் குடும்பத்தை விட்டு அகன்று போவதாக. இதுக்கு பார்த்தீங்கன்னா தகப்பனாரும் ஒத்துழைச்சாருங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? his father cooperated. தகப்பனார் கோஆபரேட் பண்ணாரு. ஆண்டவர் அவருடைய தகப்பன் இருதயத்தை மாற்றினாரு. மற்ற விக்கிரகங்கள் எல்லாம், பாகாலினுடைய சங்கதிகள் எல்லாம் அங்கிருந்து அவர் அகற்றினார்கள். ஆமென். லாட் ஆஃப் சேஞ்சஸ் டுக் பிளேஸ் இன் த ஃபேமிலி. இந்த யுத்தத்திற்கு போவதற்கு முன்பு குடும்பத்தில் பல்வேறு மாற்றங்களை கர்த்தர் ஏற்படுத்தினார். இன்னைக்கு ஜெபிக்கிறாங்க, புட் யுவர் ஹவுஸ் இன் ஆர்டர். சொல்ல நான்காவது does God keep his promises? இவர் கேட்கிறார் 36ஆம் வசனம் வரும்போது கிடியோன் கேட்கிற 4வது கேள்வி. நான் முடிக்க போறேன், நீ வீட்டுக்கு போலாம். So Gideon said to God, if you will save Israel by my hand as you have said. 37 கொடுங்க பார்க்கலாம். Look, I shall put a fleece of wool on the threshing floor. அந்த fleece of woolக்கு தமிழ் என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒரு தோல் எடுத்து, உள்ள ஆட்டு தோல் எடுத்து நான் வெளியே போடுவேன். If there is dew on the fleece only and it is dry on the ground, then I will know that you will save Israel by my hand as you have said. இது உங்களுக்கு தெரியும். தோலை எடுத்து நான் வெளியில போடுவேன், தோல் மட்டும் நனையணும், தரையெல்லாம் காஞ்சி இருக்கணும், அப்ப நான் உன்னை நம்புவேன். அடுத்த நாள் இப்படி மாத்தி போடுவேன், நான் திரும்ப தோல் எடுத்து வைப்பேன், பூமியெல்லாம் நனையணும், தோல் மட்டும் காஞ்சி இருக்கணும். இப்படி நீ செஞ்சினா நான் உன்னை நம்புவேன்றார். நீ நம்பவே தேவையில்ல போ. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்படின்னா என்ன தெரியுமா அதோட அர்த்தம்? நீர் ஒன்றை சொன்னால் நீ அதை செய்வியா என்று கேட்கிறார். எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க கர்த்தர் ஒன்னு சொன்னார்னா கண்டிப்பா அதை செய்வார்? ஆண்டவர் அப்பயும் அதை ப்ரூவ் பண்றாருங்க. நான் சொன்ன செய்வேன் கிடியோன் என்று அதை ப்ரூவ் பண்ணார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? டோன்ட் அப்ரோச் காட் வித் கண்டிஷன்ஸ். நிபந்தனைகளோடு உங்க தேவன் கிட்ட வராதீங்க. நீ எனக்கு இதை செஞ்சா நான் உங்க கோயிலுக்கு பொருத்தனை பண்றேன், உன் பொருத்தனையை சார்ந்து என் தேவன் இல்லை என்பதை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனா நீங்க கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை முழுமையாக விசுவாசித்து கர்த்தரை நம்பி நீங்கள் நிற்பீர்களே ஆனால், ஆமென், கர்த்தர் செய்ய வேண்டியதை உங்கள் வாழ்வில் செய்து முடிக்க என் தேவன் பெரியவர். எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில முடிச்சிட்டேன் திரும்பி பார்த்து சொல்ல முடியும் கர்த்தரின் தேவைகளை சந்தித்தார்? என்னை எல்லாரும் கைவிட்ட போது கர்த்தர் என் கூட இருந்தார். என்னை சொந்த பந்தங்கள்லாம் இல்லாம ஆக்க நினைச்ச போது என்னை அற்புதமா இன்ன நாள் வரைக்கும் பாதுகாத்துட்டாரு. என்ன என் குடும்பத்தை என் பிள்ளைகளை கர்த்தர் கைவிடலைன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் இருட்டிலே இருந்த எனக்கு என்ன வெளிச்சம்னு தெரியாத போது என்னை நியூ லைஃப் சர்ச் வழியா கொண்டு வந்து பல பிரகாசங்களை தந்து இன்னைக்கு எனக்கு நல்வழியை காட்டி என்னை உயர்த்தினீங்கன்னு. God provided for you. எத்தனை பேர் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்ப்பீங்க? எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் நல்லவர், அவர் என்னை கைவிடலை, அவர் என்னை தாங்கினார், என்னை தேற்றினார், என் தேவைகளை சந்தித்தார். ஒவ்வொருத்தனா என்னை தள்ளுதல்லையே கர்த்தர் என்னை கொண்டு போய் கரை சேர்த்தீங்க. எனக்கு நீ உண்மையா இருந்தீர். கிரேட் இஸ் யுவர் ஃபெய்த்ஃபுல்னஸ், கிரேட் இஸ் யுவர் ஃபெய்த்ஃபுல்னஸ்.
ஆமென் சொல்ல மாட்டீங்களா? முதல்ல நான் சர்ச்சுக்கு வரும்போது குழந்தையா இருந்தேன். எல்லாம் எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு தந்தா நான் உண்மை நேசிப்பேன்னு சொன்னேன். இப்போ நான் உண்மைக்காகவே உண்மை நேசிக்கிறேன், நான் தருவதற்காக உண்மை நேசிக்கல என்ற அளவுக்கு நான் வளர்ந்திருக்கிறேன். அவர் வார்த்தையில் உண்மையுள்ள தெய்வம். ட்ரஸ்ட் காட். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 31 ஆண்டுகள் இந்த ஊழியத்தில் நின்றோம். எங்கேயும் போய் எதையும் கேட்காம கர்த்தரை மட்டும் சார்ந்து நின்று இந்த நாள் வரைக்கும் ஊழியம் செய்ய காரணம், ஒவ்வொரு வருடமும் திரும்பி பார்க்கும்போது தேவன் நடத்தின விதங்கள் எவ்வளவு ஆச்சரியம். இன்னைக்கு எத்தனை பேர் 2 கரங்களை உயர்த்தி சொல்ல முடியும், கர்த்தர் உண்மையுள்ளவர், அவர் உண்மையில் பெரியவராக இருக்கிறார். Great is your faithfulness, great is your faithfulness. உன் தேவைகள் எல்லாம் சந்தித்தார், சத்துருக்களை ஓரமா நிக்க வச்சார், இத்தனை நன்மைகளை தந்தார், இவ்வளவாய் உன்னை வாழ வைத்தார். எல்லாரும் முடிஞ்சு சென்று உன் சரித்திரத்தை எழுதி முடிச்சாங்க. அவங்க முன்னாடியே உன்னை கர்த்தர் அழகு மேடையில் அமர வச்சு அழகு பார்த்து உனக்கு மான்கால்களை தந்து பல மலை உச்சிகளை மிதித்தேறும் ஆற்றலோடு இந்த மட்டும் நடத்தின எம் தேவனுக்கு எத்தனை பேர் இதுவரையும் தட்டாத மாதிரி கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுவீர்கள்? ஹல்லேலூயா. நீ என்ன நம்பினா நான் செஞ்சு முடிப்பேன். நான் சொன்னதை நம்பி நீ புறப்பட்டா நான் உன் கூட இருப்பேன். பராக்கிரமசாலியே, நான் உன் கூட இருப்பேன். I am your God and whatever I decreed I will bring to pass. மிச்ச கதை உங்களுக்கு தெரியும். ஒரு 300 பேரை கொண்டே கர்த்தர் முடிச்சார். என் ஆண்டவருக்கு திரள் சேனை உங்க பலன் தேவையில்லை. அவர் சொன்னதை கேட்டு விசுவாச வார்த்தையை நம்பி நின்றா போதும். நின்றவர்கள் நிறைய பேர் ஜெயித்தார்கள். கதவை பூட்டி இன்று மதியானம் என் பிள்ளைகளுக்கு ஆகாரம் இல்லை என்று இங்கிலாந்து நாட்டில் ஒரு தேவ மனிதன், இந்த எங்கேயும் நான் போய் கேட்க மாட்டேன், கர்த்தரை நம்பி தான் இந்த அநாத பிள்ளைகளை வளர்க்குறேன் என்று கதவை பூட்டி ஜெபித்து விட்டு ஆகாரம் மண்ணா மாறி வானத்திலிருந்து கொட்டாது, காடைகள் காற்றிலும் பறந்து வராது. அது ஒரு காலம், இது ஒரு காலம். நான் எங்கே போவேன் என்று கர்த்தரை நம்பி, நீ போ இந்த பிள்ளைகளை வள, நான் உன் தேவைகளை சந்திப்பேன்னு ஒரு வார்த்தை கொடுத்தாரு. அதை நம்பி தெருக்களுள்ள பிள்ளைகள்லாம் கோரி எடுத்து நான் இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வளர்த்து அவங்கள போற்றி வருகிறேனே. இன்று ஆகாரம் இல்லை, மாலை ஆகாரம் இல்லை. எல்லா தட்டுகளையும் விரித்து வைத்து பிள்ளைகளெல்லாம் சேர்ந்து முழந்தால் படியிட்டு, அந்த மனிதருடைய பெயர் ஜார்ஜ் முல்லர், முழந்தால் படியிட்டு, ஃபாதர், மை சில்ட்ரன் ஹாவ் நோ ஃபுட், ப்ரொவைட் அஸ் ஃபுட் டுடே, வி நீட் லஞ்ச், வி நீட் டின்னர் என்று அவர்கள் ஜெபிக்கிறார்கள். ஜெபித்து எழுப்புவதற்கு முன்பாகவே மன்னா பொழியலை, காடை வரலை, கண்மலையிலிருந்து தண்ணி வரல. ஆனால் வீட்டு கதவை ஒருவர் தட்டுகிறார். தட்டினதற்கு பின்பு சொல்றார், ஆமேன், நேற்றுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரெட் பண்ணிட்டோம், எங்களுக்கு விற்கலை, விற்காம பண்ணுவார், எங்களுக்கு விற்கலை, அதனால இந்த பிரெட் எல்லாம் உங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்னு என் உள்ளத்தில் தோன்ற வைப்பார். தோன்ற வச்சு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? எங்கேயும் போய் கேட்காம கதவை தட்டி பிள்ளைகளெல்லாம் அன்றைக்கு மதியமும் இரவும் ஏராளமான நல்ல ஆகாரத்தை சாப்பிட வழித்திறந்த தேவாதி தெய்வம். அந்த காலத்தில் யாரையும் நம்பாமல் முழந்தால் படியிட்டு கர்த்தரை நம்பின போது மனிதர்களை ஏவி தேவைகளை சந்தித்து உலகமெல்லாம் போய் சுவிசேஷத்தின் மகத்துவங்களை அறிவிக்கின்ற பாக்கியத்தில் கர்த்தர் நடத்தின சாட்சிகளும் பயோகிராஃபி நம்ம மறக்க முடியுமா? உங்களுக்கு சாட்சி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்ம பரிசுத்தவான்கள் சாட்சியுள்ளவர்களாய் வாழ்ந்தார்கள். இன்னைக்கு உங்களை பார்த்து உங்களுக்காக நீங்க கர்த்தரை நேசித்த நாள் போய் அவருக்காக அவரை நேசித்து உங்கள் சேவையிலும் உங்கள் குடும்பத்திலும் உங்கள் வேலையிலும் கர்த்தருடைய வார்த்தை பெற்றுக்கொண்டு முன்னே செல்லுங்கள். நான் சொல்றேங்க, உங்க அறிவுக்கு அப்பாற்பட்ட ஆச்சரியமான விதங்களில் பரலோகத்தின் பலகணிகளை திறந்து பேக்கரியிலிருந்து சாப்பாடு வரும், மில்க் வேனை கிராங்க் பண்ணி, ஆமேன், பால் வண்டியை பிரேக் டவுன் பண்ணி பால் கெட்டு போயிடும் என்று ஆர்ஃபனேஜில் கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு குடிக்க அல்ல குளிக்க கொடுக்கிற அளவிற்கு கர்த்தர் தேவைகளை சந்திக்க வச்ச சரித்திரங்களை நம்ம மறக்க முடியுமா? பழைய ஏற்பாட்டை மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டில் மட்டுமல்ல, அதையும் தாண்டி நம் தலைமுறைகளில் பரிசுத்தவான்கள் கர்த்தரை நம்பி நடந்த விதங்களில் எவ்வளவு ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்தி இருக்கிறார். நான் கர்த்தரை நம்பி புறப்படுறேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? பராக்கிரமசாலியே, 3 முறை உங்களை பார்த்து உங்க சூழ்நிலை எவ்வளவு கடினம், 7 வருஷம் கஷ்டம், 7 வருஷம் எல்லா கிராப்ஸ் இழந்துட்டீங்க, கோதுமை இல்ல, நெல் இல்ல, எதுவுமே இல்ல, எல்லாத்தையும் வாரி கொண்டு போயிட்டான். ராவேஜிங் ரைடிங் எஃபெக்ட்ஸ் ஆஃப் தி மீடியான், சத்துருவுடைய அகோர வீழ்ச்சிகளில் விழுந்து விட்டீர்களோ? இன்னைக்கு காலையில் இயேசுவின் நாமத்தில் கிதியோனுக்கு சொன்ன தூதன் சொன்ன வார்த்தை உங்களை பார்த்து சொல்றேன், பயப்படாதே, புறப்பட்டு போ, பராக்கிரமசாலியே, நான் உன் கூட இருக்கிறேன். எத்தனை பேர் அந்த வார்த்தையை நம்பி புறப்படுவீர்கள்?
God is a God of promise. அவர் வார்த்தையில் உண்மையுள்ள தெய்வம். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் வார்த்தையை நம்பி வந்திருக்கீங்க? அப்படியே கரங்களை உயர்த்து, வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே, இந்த வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுமே, இந்த வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி. Come on, shall we stand together? Hey இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். உங்க வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுமே, இந்த வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. நான் இந்த சர்வீஸ் முடிக்க போறேன். பட் எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு பல வருஷங்கள் துன்பத்தினுடைய நான் போயிட்டு இருக்கேன் பாஸ்டர். சில நேரத்தில் என் சூழ்நிலைகளை சார்ந்தே நானே எனக்கு அடையாளங்களை சூட்டிக் கொள்கிறேன். இதுக்கு மேலே இல்லை, நான் நல்லவன் இல்லை, நான் கெட்டு போனவன், நான் சின்ன குடும்பம், எங்களால் சாதிக்க முடியாது இப்படின்னு நான் பட்ட துன்பத்திற்கு நானே எனக்கு பெயர்களை சூட்டிக்கொண்டு அடையாளம் சூட்டிக்கொண்டு முடியாதவனை போல நான் நிற்கிறேன் அப்படின்னு இந்த சர்ச்சில் இன்னைக்கு காலையில் யாரை வந்திருந்தீங்கன்னா, சிலர் வந்திருக்கீங்களே, I just want to give a chance to pray for you. அப்படிப்பட்டவங்க இருந்தால் வெக்கப்படலைனா, யாரும் என்னை பார்க்கறனால நான் கவலைப்படலை, ஆனால் என் ஆண்டவர்கிட்ட நான் வந்து நிற்பேன் அப்படின்ற எண்ணம் இருந்தா, மேபி அந்த 4 படி நடந்து இங்கே முன்னாடி வர்றதான் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த பரிமாணத்தின் அளவாக கர்த்தர் வச்சிருந்தார்னா, a simple obedience to God could bring great effects for your life. அதனால் அப்படி இந்த சத்தத்தை கேட்டு, பாஸ்டர் நான் அந்த சூழ்நிலையில் போகிறேன், எனக்கா ஜெபிங்கன்னா ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அந்த நேரத்தில் அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களும் நமது தேவன் மரண பரியந்தம் உன்னை நடத்துவார் என்ற அந்த பாடலை ஜஸ்ட் அந்த பாடின பின்பு உங்களுக்காக கருத்தை நீட்டி நான் just want to pray for you. It just gives me joy. நீங்கள் எவ்வளோ கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையை கனம் பண்ணி கர்த்தர் சமூகத்தில் வந்து முன்னாடி நிந்திங்க பாருங்க. It gives great joy to my heart. அப்படிதாங்க ஒரு சபை இருக்கணும். வார்த்தையின் ஆவியில ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, நான் கீழ்ப்படுகிறேன் முன்னாடி வரீங்க பாருங்க. It's so good. Please come. It gives me joy. பல களைப்பினூடே நான் போறேன் என்றாலும் இப்படிப்பட்ட நேரங்கள் உங்களுக்காக ஜெபிப்பதை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். அந்த பாட்டினுடைய 2 அடிகள் பாடும்போது தைரியமா நில்லுங்க. கிதியோனே, நீயே உனக்கு போட்ட அடையாளத்துல நீ இருந்திடக்கூடாது. உனக்கு நான் தர அடையாளம், நீ பராக்கிரமசாலி, நீ பராக்கிரமசாலி. You are a warrior, you are a champion, you are a winner, you are the head, you are the above, you are more than a conqueror. நீ முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவன். உன்னை நான் கைவிடவே மாட்டேன். Thank you Lord. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, நித்திய புயங்களுன் ஆதாரமே. Come on, let's go. God cares for you. நிச்சயமாக உன்னை விசாரிக்கிறவரா இருக்கிறார். உன்னை விசாரிக்கிறவரா இருக்கிறபடினால் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வை, அவர் உன்னை ஆதரிப்பார். அண்ணே, உன்னை கர்த்தர் ஆதரிப்பார். தம்பி, கர்த்தர் உன்னை ஆதரிப்பார். கிடியோனை, கர்த்தர் உன்னை ஆதரிப்பார். என் சிஸ்டர், my God will sustain you. கர்த்தர் உன்னை ஆதரிப்பார். உன்னை அவர் கைவிடவே மாட்டார். He is with you. He will always sustain you. என் தேவன் பெரியவர்.
காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பு. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார். வழிகளெல்லாம் வெற்றியாய் மாற்றும் உங்க கிருபை என்றும் அவரோடு இருக்கட்டும். ஜெயிக்கும் பங்கு துரிதமாய் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Speak life in abundance upon them. தெய்வீக நிறைவுகள் என்றும் இந்த பிள்ளைகளோடு இருந்து வெற்றி பூத்த உயரங்களை நடத்துங்கப்பா. மகத்துவங்களை காணும் ஆற்றல் இந்த பிள்ளைகளோடு இருக்கட்டும். ஜெயத்தை சுதந்திரிக்கணும். அடுத்தளவின் பங்குகளை சுதந்திரிக்கும் ஆற்றல் உண்டாவதாக. இதுவரை கண்டதல்ல, இனி காண்பது ஆச்சரியம். Your best days உனக்கு முன்பாக இருக்கும். நீ என்னிடத்துல கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். பராக்கிரமசாலியே, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. நான் உன் தேவன், உனக்கு சகாயம் செய்வேன். எடுத்து பயன்படுத்தும் என் ஆற்றல் மிக்க நேரங்களை நீ சுதந்திரிப்பாய். Your best days, உன் மகத்தான காலங்கள், நிர்ணயித்த பங்குகள் நிச்சயமாவே உன்னை சந்திக்கும். ஆண்டவருடைய காருண்யத்தின் கீழ் நடைகளை உறுதிப்படுத்தி நினைத்த தூரங்கள் வெற்றியாய் நடத்திருங்க. Bless them indeed. ஆதி தேவன் உன் அடைக்கலமே. Thank you Lord. ஆதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன்னாரே. இந்த தேவன் ஹரி. Thank you. அதோ தேவன் மரண அரியந்தம் ஆனாதி தேவன் அடைக்க அவர் நித்திய புயங்களும் நகாரமே. மகத்துவங்களை காணும் ஆச்சரிய வழிகளுக்கு நேரேதான் உன் நடைகளை நான் திருப்பிட்டே இருக்கிறேன். கலங்காமலும் பயப்படாமலும் இரு. நிச்சயமாகவே உன் நம்பிக்கை எதிர்பார்ப்பு முறிந்து போகாது. Your great expectations, மகத்துவங்கள், நிறைவுகள், ஆற்றல்கள் என்றும் உங்க பிள்ளைகளோடு இருக்கட்டும். 6 கரங்களை உயர்த்தி let's close this. ஆதாரமே ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயல். கரங்களை உயர்த்தும் போது I feel so happy today. சோர்ந்து நீங்க போகக்கூடாது. கிடியோன், நான் உன்னை சொல்லிட்டேனா, என் சித்தத்தை வெளிப்படுத்தினா அந்த சித்தத்துக்குள்ள நான் சொன்னதை நிறைவேற்ற எல்லா ஞானத்தையும் நான் உனக்கு வைப்பேன். அதற்கேற்ற வழிகளை ஏற்படுத்துவேன். ஆகையால் நீ பயப்படக்கூடாது. நீ பராக்கிரமசாலி. You're a winner, you're a champion, you're a conqueror. உன்னை குறித்து நினைத்த நிரூபணங்கள் நிறைவேற முடியும். நீயே உனக்கு ஒரு அடையாளத்தை, உன் சூழ்நிலைகளை மாற்றிக்கொள்ளாத. உன்னை குறித்த என் பெயர் பெரிது. மனுஷன் பார்க்கும் வண்ணமாய் நான் உன்னை பாரேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நான் உன் உள்ளத்தை பார்க்கிறேன். உன்னை கொண்டு செய்ய வேண்டியதை செய்து முடிப்பேன். இந்த வார்த்தையோடு நான் முடிக்கிறேன். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். David was greatly distressed. அவர்கள் அழுதார்களாம். எது வரைக்கும் அழுதார்களாம்? இதற்கு மேல் அழ பலனில்லை என்ற அளவிற்கு அழுதார்கள். அதற்கு பின்பு தாவீதை குறித்து பைபிள் சொல்லுகிறது, அவன் தன்னைத்தானே திடப்படுத்தி கொண்டான். முடிவை சொல்ற வார்த்தை தான் உங்களுக்கு தீர்க்க தரிசனம். தாவீது சகலத்தையும் திருப்பிக் கொண்டான். 3 முறை சொல்லும் போது உங்களை நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள்.
நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். உங்க மன வேண்டுதல்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். நீங்க எழுந்து கர்த்தருடைய சேவையை செய்வீர்கள். ஊழிய பங்குகளை சுமப்பீர்கள். சிஷ்யத்துவத்தின் பங்கை நிறைவேற்றுவீர்கள். பிள்ளையாய் எழுந்து சேவை செய்வீர்கள். நிச்சயமாகவே முடிவுண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. டேடி, எங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. இந்த சத்தம் இன்டர்நெட்ல யாரெல்லாம் கேட்கிறாங்களோ பயப்படாதே, நீ பராக்கிரமசாலி. Don't label yourself. Don't label yourself based on the difficulties you are going through. Let God label you. And my God's label is mighty man of war. Mighty man of war. Arise and go into battle. And I, the Lord, will be with you. பிள்ளைகள் ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்திய ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், பராமரிப்பு, பாதுகாப்பு, வழிநடத்துதல், நிறைவான கிரகம் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடும், திருச்சபையோடும் கூடி வந்த அனைவரோடும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் நிலைத்தே இருப்பதாக. God bless you. சகோதரர்கள் சகோதரி எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. See you again next Sunday. Okay. என் முடிவுக்கு விடிவு நீரே, வாழ்வுக்கு உதயம் நீரே. என் முடிவுக்கு விடிவு நீரே, என் வாழ்வுக்கு உதயம் நீரே. என்னையா என்னையா தெரிந்து கொண்டீ, என்னையா அழைத்து விட்டீர். என்னையா என்னையா தெரிந்து கொண்டீர். என்னையா என்னையா அழைத்து விட்டீர். தகுதி இல்லாத என்னை தகுதியாய் மாற்றி கண்மலையில் நிறுத்தினீரே. தகுதி இல்லாத என்னை தகுதியாய் மாற்றி கண்மலையில் நிறுத்தினீரே. முடிவுக்கு விடிவு நீரே, என் வாழ்வுக்கு உதயம் நீரே. என் முடிவுக்கு விடிவு நீரே, என் வாழ்வுக்கு உதயம் நீரே.